அதனால நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு 2 பிராணாயாமம் தரேன், சரியா? ஒவ்வொரு நாளும் ஆசனாஸ் முடிச்சுட்டு எழுந்து உட்காந்து 2 பிராணாயாமம் கத்துன்னு ஓடி போயிடணும். பிராணாயாமம் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், யோகாசனம் அப்படிங்கிறது வந்து நல்ல பாம்பு மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த பிபி இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க தொடாதீங்க. இது டக்குன்னு வந்து நான் போட பிபி ஏற்றி விட்டுரும் அப்படின்னு சொல்லிப்பேன். யோகாசனங்கிறது நல்ல பாம்பு மாதிரி. பிராணாயாமம் அப்படிங்கிறது வந்து கரண்ட் மாதிரி. எது மாதிரி? கரண்ட் மாதிரி. இப்ப மின்சாரம் தயார் பண்றாங்கன்னா காத்துல இருந்து காற்றாலைகள்ல காற்று மூலமா என்ன பண்றாங்க? மின்சாரம் தயார் பண்றாங்க. அப்ப அந்த காற்றுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டம், அணு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. இதை ஒரு டெக்னாலஜி மூலமா என்ன பண்றாங்க? மின்சாரமா கன்வெர்ட் பண்றாங்க. அப்ப பிராணாயாமங்கிறது கரண்ட் மாதிரின்னு சொல்லும் போது ரொம்ப பவர்ஃபுல்லானது. நான் அதுக்காக தான் சொல்லி விளக்கம். யோகாசனத்தை விட பிராணாயாமம் என்பது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன் சொல்ல வரனா, இந்த பிரபஞ்சம் முழுக்கவே இயக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு சக்தி. இந்த பிரபஞ்சம் முழுக்கும் இயங்குதுன்னு சொன்னா அது ஒரு சக்தி தான் வந்து இயக்கிட்டு இருக்கு. அந்த சக்திக்கு பேரு பிராணன் அப்படின்னு பேரு. அததான் நம்ம வந்து கடவுள்னு சொல்றோம். கடவுள்னா நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க கற்பனை பண்ற மாதிரி இல்லை, புரியுதா? கடவுள் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு சூன்யம், வெட்டவெளி. சூன்யம்னு பேரு. சூன்யம்னா எதுவும் இல்லாதது. நீங்க கரண்ட்ல கை வச்சு சாக்கடிச்சு விழுந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து அன்கான்சியஸ்ல இருப்பீங்க. இந்த அன்கான்சியஸா இருக்கிற அந்த மாதிரி நிலைக்கு தான் வந்து கடவுள்னு பேரு. அப்ப சூன்யம், வெற்றிடம், வெட்டவெளி அல்லது நிர்குண பிரம்மம், அது பேர் என்னது? நிர்குண பிரம்மம் அப்படிலாம் சொல்லலாம், சரியா? இதுதான் கடவுள் நம்ம சொல்றோம். இந்த பிராணன் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சம் முழுக்கவே ஆட்சி செய்துட்டு இருக்கு. பிராணன் இல்லாத இடமே கிடையாது. இந்த மைக்கு வேலை செய்துனா கூட இதுக்குள்ள வந்து பிராணவாயு தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? மின்சார சக்தியா இயங்கிட்டு இருக்கு. காத்துல தானே ஆட்டம் இருக்கு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் தான் வந்து பேஸ், நியூட்ரல், எர்த்துன்றோம். பேஸ், நியூட்ரல். ஒரு ஒயர்ல பேஸ் போகும், இன்னொரு ஒயர்ல வந்து நியூட்ரல் போகும். நீங்க எந்த சுவரையும் தொடாம நீங்க பேஸ்ல கை வைங்க. யாரையும் டச் பண்ணாம பேஸ்ல நீங்க கை வச்சுன்னா ஒன்னாகாது. அதெல்லாம் கம்பத்துல வந்து அந்த ஒயர்ல குரங்கு, பறவைகள்லாம் வந்து உட்காந்துருது. ஆனா அதுவே அந்த நியூட்ரல் ஃபோர்ஸ் லைட்டா டச் பண்ணுச்சுன்னா எரிஞ்சு போய் கீழே விழுந்துடும். அவ்வளவுதான். அங்க வந்து இந்த காத்துல எலக்ட்ரான், புரோட்டான்ங்கிற விஷயத்துக்கு தான் மின்சார சக்தியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பேஸ், நியூட்ரல் வச்சிருக்காங்க. அப்ப இந்த மைக்கு ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? பிராணன். இந்த லேப்டாப் இயங்குதுன்னா பிராணன். இந்த ஃபேன் வந்து சொல்லுதுன்னா பிராணன். அது மின்சார சக்தியா கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்கவே நான் சுவாசிச்சிருக்கிறேன், நீங்க சுவாசிக்கிறீங்க. அதுக்கு பேர் என்னது? உயிர் காத்து. அதான் பிராணவாயுன்னு சொல்றோம். இதுக்குதான் நம்ம வந்து கடவுள் சொல்றோம். இது இல்லாத இடமே கிடையாது. இது இல்லாத இடமே கிடையாது. இந்த அண்டச்சராச்சரம் அனைத்தையுமே இயக்கிறது வந்து பிராண சக்தி, பிராணவாயு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? கடவுள் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா புரிஞ்சுக்கணும், புரியுதா? அப்ப கரண்ட் மாதிரி இந்த பிராணாயாமங்கிறது வந்து கரண்ட் மாதிரின்னு சொல்லும் போது அத நீங்க சரியான முறையில நீங்க வந்து அதை கையாளணும், ஹேண்டில் பண்ணணும், சரியா புரிஞ்சுக்கணும். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க வேற மாதிரி செஞ்சீங்கன்னா, தவறான மெத்தட நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா மனம் சம்பந்த பாதிப்புகள் வரலாம். அதுதான் ஒரு யோகா மாஸ்டரோட, ஒரு குருவோட வழிகாட்டுதல் தேவை. பிராணாயாமம் போன்ற விஷயங்கள்லாம் செய்யும்போது
இது இல்லாம டிவியை பார்த்து புத்தகத்தை பார்த்து இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னா கண்டிப்பா ஆபத்தான பயணம், ஆபத்தான போக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப அந்த பிராணாயாமம் சொல்லி தரும்போது ரொம்ப நுணுக்கமா சொல்லி தருவேன், ஆழமா சொல்லி தருவேன். ஏன் கிட்டத்தான் உங்க கண்ணு இருக்கும், கொஞ்சம் கூட நவரக்கூடாது. முழுக்க முழுக்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன். புரியுதா? நல்லா கவனிங்க. இதை நம்ம உள்ள கொண்டு போயிட்டு நம்ம இந்த உடம்பு நோய் இல்லாம ஆரோக்கியமா நல்ல ஹெல்த்தியா இருக்குன்னா அந்த வேலையை பண்றது யார்? பிராணவாயு தான் பண்ணிட்டு இருக்குது. பிராணவாயுங்கிறது எங்க வேலை செய்யும்? சூட்சுமத்துல வேலை செய்யும். புரியுதா? பிராணவாயு எங்க வேலை செய்யுது? சூட்சும சரீரத்துல வேலை செய்யுது. அர்த்தமாயிருந்தா? அப்ப சூட்சுமத்துல வேலை செய்யும் போது வேர்ல இருந்து புடுங்க போறோம் எல்லா நோயையும். அதனால ரொம்ப டீப்பா கவனிக்கணும். சரியா? ரைட். 3000 ஆண்டுகள் உயிரோடு இருந்து வாழ்ந்த திருமூலர் பிராணாயாமத்தை பத்தி ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியது ஆமே அப்படின்னு சொல்றார். ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியது ஆமே. என்ன புரியுது? ஏற்றி இறக்கி அப்படின்னு அர்த்தம். நீங்க உங்க மூக்குல சுவாசம் பண்றீங்க, ஏற்றி இறக்கி. இருகாலும் பூரிக்கும், 2 மூக்கு துவாரம் வழியா நீங்க சுவாசம் பண்றீங்க. பூரிக்கும், பூரகம் அப்படின்னு பேரு. அதான் பூரிக்கும் சொல்றாரு. பூரகம்னா மூச்சை எடுப்பது, ரேசகம்னா மூச்சை விடுவது, அப்படிலாம் அர்த்தம் இருக்கு. சரியா? ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரல் இல்லை. இந்த சுவாசம் எத்தனை அங்குலம் போது வருதுன்ற கணக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு இந்த சுவாச கதி எத்தனை அங்குலம் போது வருதுங்கிற கணக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூற்றை உதைக்கும் குறியது ஆமே. இந்த இடத்துல கூற்றுனா யாருன்னு கேட்டீங்கன்னா, கூற்றுனா யமன்னு பேரு. கூற்றுனா என்னது? யமன். கூற்றை உதைக்கும் குறியது ஆமே. யமனே வந்தாலும் எட்டி உதைக்கலான்றார். சுவாச கதிய எத்தனை அங்குலம் போது வருதுங்கிறத கவனிச்சுட்டு அந்த கணக்கு தெரிஞ்சு செய்யறவங்களுக்கு யமனே வந்தாலும் நீ எட்டி உதைக்கலான்ற. யாரு? 3000 ஆண்டுகள் உயிர்ந்து வாழ்ந்த திருமூலர். அவர் எழுதிய அந்த நூல் தான் திருமந்திரம்னு பேரு. திருமந்திரம். சான்ஸ்கிரிட்ல பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகம், அது பேர் மகாபாஷ்யம்னு பேரு. யோகத்தின் தந்தை ஸ்ரீ பதஞ்சலி முனிவர். யோகத்துக்கு ஓனர், அதிபதி யாருன்னா சிவபெருமான். அவரு பதஞ்சலி முனிவர் என்ன பண்றாரு? அந்த சாஸ்திரத்தை சான்ஸ்கிரிட்ல கொடுக்குறாரு. மகாபாஷ்யம்னு பேர் இருக்கு. அந்த மகாபாஷ்யத்தை திருமூலர் என்ன பண்றாரு? தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். அதுக்கு பேர் தான் திருமந்திரம்னு பேரு. இப்ப சொல்லித்தர யோகாலாம் திருமந்திரம் தான் வருது. நான் சொல்லித்தர விஷயம் எல்லாம் எங்க வருது? திருமந்திரம். அந்த புத்தகத்தை வாங்கி நீங்க நல்ல தரமான நல்ல ஒரு பதிப்பகத்தோட புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்லித்தர விஷயங்கள பாதி விஷயம் பாதிக்கு மேல அதுல வரும். அப்ப இன்னும் புரிஞ்சுக்கலாம். ஆனா அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். அது ரொம்ப பிரீஃபா விளக்கமா டீப்பா கொண்டு போறதெல்லாம் என் வேலை. சரியா? அதுல ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்களா இருக்கும். அஷ்டாங்க யோகனா என்ன அப்படின்னு வரும். அது அதை நம்ம பிரீஃபா கொண்டு போறது நம்ம வேலை. சரியா? அப்ப பாருங்க, அந்த கணக்கு தெரிஞ்சவங்க யமனையே வந்தாலும் எட்டி உதைக்கலாம்னு சொல்றாரு. புள்ளியிலும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே களி தரும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பல் தவிர்ப்பிற்கும் உள்ளது சொன்னோம்
உணர்வுடையோருக்கே. புள்ளியிலும் மிக்க. ஒரு பறவை பறக்குதுன்னு சொன்னா வானில பறக்கும் போது அது ஒரு புள்ளி மாதிரி தெரியும். ஒரு பருந்து பறக்குதுன்னா ஆகாயத்துல ரொம்ப ரொம்ப மேல இருக்கும். அது பறக்கும்போது பார்த்தா புள்ளி மாதிரி இருக்கும். புள்ளியிலும் மிக்க புறவியை மேற்கொண்டால் நீங்க ஆகாயத்துல பறவை மாதிரி உயர பறக்கணுமா? கள் உண்ண வேண்டாம். டாஸ்மாக் பக்கம் போவாதீங்க. அப்படியே தெரியுது அவருக்கு. டாஸ்மாக் எல்லாம் இருக்கும், கவர்மெண்ட் ஆரம்பிக்கும் அப்படின்னு அவருக்கே தெரியுது. கல்லுண்ண வேண்டாம். கல்லுங்கிறது ஒரு போதை தரக்கூடியது. புள்ளியிலும் மிக்க பொறையை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம். தானே களி தரும். நீங்க கல்லு குடிச்சா எவ்வளவு இன்பத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு இன்பத்தை என்ன பண்ணுது? குடிக்காமையே தரும். தானே களி தரும். துள்ளி நடப்பிக்கும். ஒரு கன்று குட்டி எப்படி துள்ளி குதிச்சு ஓடுதோ அந்த மாதிரி துள்ளி நடப்பிக்கும். சோம்பல் தவிர்ப்பிக்கும். மந்த புத்தி வராது. அப்படியே சோம்பலா இருக்கிற புத்தி வராது. சோம்பல் தவிர்ப்பிக்கும். உள்ளது சொன்னோம் உணர்வுடையவருக்கே. இது யாருக்கு புரியுதோ அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப நான் சொன்னது வந்து உங்களுக்கு யாருக்கு புரியுதோ அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு அழகான வரிகள். அப்ப ஒரு பிராணாயாமத்தோட பவர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. திருமூலர் வந்து 3000 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தார்னா அவர் என்ன பண்ணார்? வருஷத்துக்கு ஒரு பாட்டு. வருஷத்துக்கு ஒரு பாட்டு. ஒரு வருஷம் சமாதியில் இருப்பார். அப்படியே பிரபஞ்சத்தோட கனெக்ட்ல இருப்பார், தொடர்ல இருப்பார், சமாதியில இருப்பார். ஒரு வருடம் கழிச்சா கண்ணை திறப்பார். ஒரு வருடம் கழிச்சா கண்ணை திறப்பார். அவருக்கு வந்து அது ஒரு நாள் மாதிரி. ஒரு நாள் மாதிரி அவருக்கு. ஒரு வருடம் கழிச்சு கண்ணை திறந்தா அது ஒரு நாள் மாதிரி. கண்ணை திறந்தாருன்னா அந்த பிரபஞ்சத்துல யூனிவர்சல்ல அந்த பிரம்ம ரகசியத்தை எல்லாம் பார்த்தாரு இல்லையா? அப்படியே உணர்ந்தாரு இல்லையா? உணர்ந்ததை அப்படியே பாடலா எழுதுவார். உணர்ந்த விஷயம் அப்படியே பாடலா எழுதுவார். அப்ப அவர் சொன்ன விஷயம்தான். அப்ப ஒரு வருஷத்துக்கு வந்து அப்படியே சமாதியில இருந்துட்டு கண்ணை திறந்து பாடல எழுதிட்டு ஓலைச்சொல் எழுதிட்டு திரும்ப சமாதியில போயிடுவார். இது 3000 வருஷம் வாழ்ந்துருக்காரு. அப்ப 3000 வருஷம் வாழ்ந்துட்டாருன்னா அவர் என்ன சாப்பிட்டாரு? எப்படி வாழ்ந்தாரு? அவர் எப்படி வாழ்ந்தாரு? நீங்க சாப்பிடுற பரோட்டா, கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டா, மட்டன் பரோட்டா, இட்லி, தோசை, பூரி அதெல்லாம் சாப்பிட்டாரா? என்ன சாப்பிட்டாரு? பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச ஆற்றல். நல்ல கவனிங்க. அந்த பிரபஞ்ச ஆற்றலோட போர்ஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சாதாரண சக்தி கிடையாது அது. பூமி அப்படிங்கிறது எவ்வளவு வெயிட்டான ஒரு பொருள். வெயிட்டான ஒரு பொருள். எத்தனை லட்சம் டன் இருக்கு பூமிங்கிறது? ஏதோ 40 லட்சம் டன் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்றாங்க, கணக்கு தெரியல. அந்த பூமியை பத்தி நீங்க நெட்ல போய் தட்டி படிச்சு பாருங்க. அந்த பூமி இது மாதிரி பல கோள்கள் இருக்கு. இது ஆகாயத்துல வந்து வெட்ட வெள்ள அப்படி மிதக்குது. இந்த மாதிரி மிதக்க வைக்கிறது யாரு? நீங்க இந்த பூமியில. ஆனா ஆகாயத்துல அது வெட்ட வெளியில மிதக்குதுன்னு சொல்லும் போது பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பூமிங்கிறது ஒரு துகள், ஒரு டஸ்ட், மணல் இருக்கு இல்லையா? மணல் அந்த மணல்ல ஒரு மணல் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பூமி இருக்கிறது. அந்த பூமியில 3 பரப்பு தண்ணி, ஒரு பரப்பு நிலம். அந்த ஒரு பரப்புல இந்தியாங்கிற வந்து ஒரு வரைபடம், ஒரு நாடு. அந்த நாட்டுல தமிழ்நாடுங்கிறது ஒரு இடம். அந்த தமிழ்நாட்டுல மதுராந்தகம்னு ஒரு இடம். அந்த மதுராந்தகத்துல பேரிடர்னு ஒரு இடம். அந்த பேரிடத்துல ஒரு வீட்டுல நீங்க இருக்கிறீங்க. அப்ப நீ இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட ஆளு? நீங்க யாரு? நீங்க வந்து ஒரு டஸ்ட். என்னது? நீங்க ஒரு டஸ்ட். அப்படி டஸ்டா இருந்ததுன்னு வந்து ஆணவமா பேசணும். நான் யார் தெரியுமா? என் பதவி என்ன தெரியுமா? என் கெப்பாசிட்டி தெரியுமா? நான் நினைச்சா என்ன பண்ண தெரியுமா? அதிகார திமிர். பதவிங்கிறது வந்து ஒரு வேலை செய்யறது தான், சர்வீஸ் பண்றதுக்கு தான், மக்களுக்கு சேவை செய்யறது தான். அதிகாரம் வரக்கூடாது, அந்த ஆணவம் வந்துடக்கூடாது. படிச்சாலும் சரி, பதவி வந்தாலும் சரி, இல்ல செல்லு சுவைப்பாலும் சரி, இல்ல கொஞ்சம் அழகா இருந்தாலும் சரி, திமிர் வந்துருக்கு. இந்த பிரபஞ்சம் அது ஒரு மூச்சு விட்டுனா நீ எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? பிரபஞ்சம். நீங்க இந்த
பிரபஞ்சத்தோட எந்த மூலையில இருக்குன்னு தெரியாது. சரியா? அப்போ என்ன சொல்ல வந்தோம்? ஒரு 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 தூசு மாதிரிதான் நம்ம சொல்ல வந்த விஷயம் கேட்டா, இந்த பூமி இத்தனை 1000 டன், இத்தனை லட்சம் டன் பூமி, இது இது மாதிரி நிறைய கோள்கள் இருக்கு. சூரிய குடும்பம் லட்சக்கணக்கில் இருக்கு. வெட்ட வெளியில நாம இருக்கிறது ஒரு சூரிய குடும்பம். இது மாதிரி லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கு. சூரியனை சுத்தி 9 கோள்கள் இருக்கு இல்லையா? இது ஒரு சூரிய குடும்பம். இது மாதிரி பல லட்சம் சூரிய குடும்பங்கள் இருக்கு. அப்ப அந்த பூமி அப்படிங்கிற ஒரு கோள், இத்தனை லட்சம் டன் இருக்கிற ஒரு பூமி ஆகாயத்துல வெட்ட வெளியில அப்படியே மிதக்குதுன்னா, அப்ப இந்த மிதக்க வைக்கிறது யாரு? எப்படி மிதக்குதுன்னு கேட்கலாம். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஈர்ப்பு விசை இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல ஈர்ப்பு விசை இல்லை, அப்படித்தானே? 240 கிலோமீட்டர் வரைக்கும் ஈர்ப்பு விசை இருக்கு, அதுக்கு மேல ஈர்ப்பு விசை இல்லை. அப்ப அங்கெல்லாம் என்ன இருக்கு? இந்த காற்று பாருங்க, காற்றை சுவாசிக்கிறதுனால உயிரோடு நினைக்கிறீங்க? கிடையாது. காற்றை சுவாசிப்பதனால் உயிரோடு இருக்க முடியாது. காற்றுக்குள்ள பிராணவாயு, புரிஞ்சுக்கோங்க. பிராணவாயுங்கிறது வேற, ஆக்சிஜன்ங்கிறது வேற. புரியுதா? அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்கவே ஆட்சி செய்யக்கூடியது பிராணவாயுன்னு சொல்லும் போது, ஆகாயத்துல வெட்ட வெளியில அந்த கோள்கள்லாம் மிதக்குதுன்னா, மிதக்க வைக்கிறது யாருன்னா பிராணன். அதுதான் கடவுள். ஒரு மாபெரும் சக்தி தானே அது. இப்படி ஒரு அண்டச்சராசத்தையே இயக்குதுன்னா அப்ப அது என்னது? அதான் மாபெரும் சக்தி. அதான் பிராணவாயு, காஸ்மிக் எனர்ஜி, யூனிவர்சல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றது அந்த பிராணவாயு தான் சொல்றோம். அதான் கடவுள் நம்ம சொல்லிக்கிறோம். அந்த பிராணவாயுவை எப்படி டெக்னிக்கலா உள்ள கொண்டு போயிட்டு உடம்புல இருக்கக்கூடிய வியாதின்னு ஒண்ணு இல்ல, மண்டல ஏற்றிக்க. முதல்ல வியாதின்னு ஒண்ணு இல்ல. இந்த பிராணவாயு உள்ள போய் செய்ய போற மாயாஜால வேலையை நீங்க பாருங்க. பிபி எப்படி சரியா போகுது, சுகர் எப்படி சரியா போகுது, ஆஸ்துமா எப்படி சரியா போகுது, முட்டி வலி எப்படி சரியா போகுது, ஸ்ட்ரெஸ் எப்படி ஓட போகுது, ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி சரியா போகுது, ஹார்ட்ல எத்தனை சைஸ் ஹோல்ஸ் இருந்தது அது எப்படி சரியா போகுதுன்னு பாத்துக்கணும். செஞ்சா வாயில வர சுட்டா கிடையாது, செஞ்சாதான், செய்யறவங்களுக்கு தான் எல்லாமே சரியாகும். இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளிதான் நம்ம கவனிங்க. இவ்வளவு பெரிய உடம்பு, 6 அடி உடம்பு, சரியா? நீங்க சொல்றீங்க எறும்பு மாடு மாதிரி வாழ்ந்துன்னு சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம் திட்டம் போது. 6 அடி உடம்பு. இந்த பிரபஞ்சத்துல இந்த உடம்பு எவ்வளவு பெருசு? ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு டஸ்ட் தானே அது, டஸ்ட் தானே. அப்ப நம்மளை விட குட்டியா இருக்கக்கூடிய நுண் உயிர்கள்லாம் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும்? கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மிக மிக நுட்பமான பாக்டீரியாக்கள்னு அர்த்தம். இப்போ ஒரு புழு இருக்கு வச்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அது என்னது? எவ்வளவு குட்டி. அந்த பிராண சக்தி தான் இதுக்குள்ள இந்த எல்லா உயிர்களையும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மனிதன் தன் வாழ்வியல் முறைகளால, ஒழுங்கீனங்களால இந்த யூனிவர்சல் ஃபோர்ஸ் கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கிறான்? கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிறான், ஒதுங்குறான். அப்படி ஒதுங்கும் போதுதான் நோய் வருது. அதுக்குதான் நீங்க பேர் வைக்கிறீங்க பிபி, சுகர், ஆஸ்துமா, முட்டி வலி, இடுப்பு வலி, கை கால் குறைச்சல் அப்படின்னு சொல்றீங்க. அந்த பிராண சக்தியை கட்டான உள்ள கொண்டு போனீங்கன்னா இப்படின்னா சரியாயிடும். பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நீங்க ஒரு டஸ்ட் தானே, அந்த சக்தி உள்ள போச்சுன்னா இப்படின்னா சரியாயிடும். இவ்வளவுதான். அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பிராணாயாமங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. பாத்துங்க, எல்லாருமே செய்யணும். இப்ப சொல்லி கொடுக்குற பிராணாயாமத்தை, இன்னைக்கு சொல்லித்தர பிராணாயாமத்தை எல்லாருமே செய்யணும். லங்குல இருக்கிற தண்ணி காஞ்சி போயிடும், மண்டல இருக்கிற தண்ணி வெளில வரும், ஸ்ட்ரெஸ் ஓடி போகும், தூக்கம் நல்லா வரும், தாட்ஸ் குறைஞ்சு போயிடும், நெகட்டிவ் தாட்ஸ் வராது. அவ்வளவு எஃபெக்ட் ஆனது. புரியுதா? யோகாசனத்துக்கு நீங்க 100 மடங்கு எஃபர்ட் போடுறீங்கன்னா
பிராணாயாமத்துக்கு 200 மடங்கு எஃபோர்ட் போக முடியும். அப்ப இதோட ஆற்றல் என்னன்னு பார்த்துக்கலாம். கரண்ட்னு சொல்லிட்டு நான் அதனால ஒழுங்கா யோகாசனம் செஞ்சு முடிச்சுட்டு எழுந்து உட்காந்து பிராணாயாமம் செய்யும். சரியா? உடம்பு ஹீட் ஆகும். கரண்ட் உள்ள போகுது இல்ல, கரண்ட் யோகாசனம் பண்றது கொஞ்சம் ஹீட் ஆகும் உடம்பு. இப்ப கரண்ட் உள்ள போகுது, 1000 வாட்ஸ் வோல்டேஜ் உள்ள போகுது. உள்ள போகும்போது உடம்பெல்லாம் இன்னும் சூடாகும். தண்ணி நிறைய குடிங்க, 2 வேளை குடிங்க, மோர் குடிங்க, கூழ் குடிங்க, நன்னாரி சர்பத்து, கற்றாழை சர்பத்து, கற்றாழை ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உடம்ப பேலன்ஸ் பண்ணிக்கணும். யோகாவும் செய்யணும், பிராணாயாமம் செய்யணும், நிறுத்தக்கூடாது. இதை செஞ்ச உடனே பல பேருக்கு மூக்கல பொங்கின்னு வரும் புண்ணு. அடுத்த பிராணாயாமம் வரும்போது கண்டிப்பா காதுல பொங்கும், மூக்கல பொங்கும், கண் கட்டி வரும், எல்லாமே வரும். இப்பவே வருதா? இப்பவே வருது. கேட்கணும், எழுதி போட வேண்டியதானே? என்ன பண்ணிக்கிறீங்க? எழுதி போடுங்க, பாக்ஸ்ல எழுதி போடுங்க. இன்னும் பவர்ஃபுல் பிராணாயாமம் இன்னும் வரல. சும்மா நட வேண்டிய மாதிரி இப்போ 1 2 கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வர போதெல்லாம் ஹெவி டோசேஜ். இப்ப கொடுக்குற பிராணாயமே 1000 வோல்ட். இதுக்கு அடுத்தது வர போதெல்லாம் 2000, 5000, 10,000. நாடி சுத்தி பிராணாயாமம் செஞ்சீங்கன்னா அப்படி உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும், வச்சிரும், உடம்பெல்லாம் சப்பையாடி. இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு போதுண்டா அப்பா இதோட பவர் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு வந்தா இப்போ அடங்கி அமைதியா இருக்கிறேன். சரியா? இதெல்லாம் அனுபவத்துல இருக்கு, எல்லாமே அனுபவத்துல இருக்கு. இவரை மாதிரி இருந்தேன், இவரை மாதிரி ஆயிட்டேன். நான் இருந்தது 98 கிலோ, 95 கிலோ. இப்ப இருக்கு 60 இருப்பியா, 65 கிலோ நான் வந்துட்டேன். 95 கிலோ 65 கிலோ வந்துட்டேன். 30 கிலோ குறைச்சிட்டேன் யோகா பிராணாயாமம் பண்ணி. இதெல்லாம் உண்மை. ரொம்ப ஸ்டாமினா பயங்கரமா இருக்கும். ஸ்டாமினா எனர்ஜி லெவல் அப்படி இருக்கும். சாப்பிடவே வேண்டாம், அப்படி இருக்கும் எனர்ஜி. சாப்பிடணும் சரி, அவ்வளவு எனர்ஜி இருக்கும் பிராணாயாமம் செஞ்சீங்கன்னா. உணவே எடுக்காம பல பேர் வாழ்ந்துருக்காங்க தெரியுமா? சிலர்லாம் 150 நாள், 200 நாள், 300 நாள், 500 நாள், 5 வருஷமா சாப்பிடலான்றான். 5 வருஷமா காத்தா சாப்பிடுறான். அப்ப எவ்வளவு பவர் மட்டும் பாருங்க. இதெல்லாம் உண்மைதானா பொய்யான்னு சொல்லிட்டு நான் செஞ்சு பார்த்துட்டு உணர்ந்துட்டு இப்ப ஏன் திரும்ப நார்மலா வந்துருக்கோம்னா, நம்ம இந்த பூமியில உங்களா கூட வாழ்ந்துருக்கேன். இப்ப நான் காசி, ராமேஸ்வரம், இமயமலை போயிருந்தா காற்றை சாப்பிட்டுன்னு அப்படியே தாடிலாம் விட்டுக்கன்னு அப்படி இருக்கலாம். உங்க கர்ம வினையே உங்களோட தோஷங்களை, உங்க நோய்களை சரி பண்றதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன். அப்போ உங்களா கூட வாழும் போது நான் எப்படி இருப்பேன்? நான் எனக்கு தான் பிரச்சனை வரும். அப்ப நான் என்ன பண்ணணும்? சில விஷயங்கள் கொஞ்சம் எடுத்துதான் ஆகணும். புரியுதா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த பிராணாயாமம். ரைட். முதல் பிராணாயாமம் பாருங்க. மொத்தம் எத்தனை வகையான பிராணாயாமம் இருக்கு? 64 வகையான பிராணாயாமம் இருக்கு. எத்தனை இருக்கு? 64 வகையான பிராணாயாமம் இருக்கு. யோகிகள், ஞானிகள், மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா 10 வகையான பிராணாயாமம் செஞ்சாலே போதும். 10 மேக்சிமம் 10 வகையான பிராணாயாமம் செஞ்சாலே போதும், அதுக்கு மேல வேண்டான்றாங்க. நான் என்ன பண்றேன்னா இன்னும் அதிலும் ஆராய்ச்சி செய்து ஒரு 6 வகையான பிராணாயாமம் செஞ்சாலே போதும், இன்னும் குறைக்கிறேன். 10 தானா? 6 போதும். இந்த 6 எப்படி அந்த 14 சிங்குட்டி சொல்லணும், அது மாதிரி இந்த 6 சிங்குட்டி மாதிரி ரொம்ப பவர் அதிகம். 1000 வால்ட், 2000 வால்ட் வோல்டேஜ், 5000, 10,000. நாடி சுத்தலாம் 10,000 வோல்டேஜ். ஜீவசமாதி ஆக போறோம் யாருங்க? யாரும் இல்ல, நான் ஆக போறேன். இந்த 2 நாடி அடங்கிட்டு சூட்சு நாடி மட்டும் ஓடிட்டு இருக்கும். நாடி சுத்தி எல்லாம் செஞ்சீங்கன்னா டைரக்டா நேரா எங்க போலாம்? எங்கேயும் அழைத்தால நாடி சுத்தி பிராணாயாமம் செஞ்சீங்கன்னா இந்த கபாலம் ஓப்பன் ஆயிடும். உயிர் போகும்போது இங்க ஓப்பன் ஆயிடும். இது வழியா ஆத்மா போயிடும். நேரா எங்க போனா நேரா கைலாயம் தான் போகும். வேற எங்கேயும் போகுது. நேரா வைகுண்டம் தான் போகும்.
ஏழுகுண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா 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 நேரா வைகுண்டல போய் வாங்கிடலாம். அந்த மாதிரி பிராணாயாமம்லாம் இருக்குது. சரியா? கடவுளே பார்க்கலாம் நேரில். அந்த மாதிரிலாம் இருக்கு. அதான் 10,000 வோல்டேஜ். இப்போ சிம்பிளா கொடுக்குறேன். இதுக்கே நீங்க தாங்குறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், உங்க உடம்ப தாங்குற அளவுக்கு மாத்திக்கோங்க. உடம்பு ஹீட் ஆகும் பார்த்துக்கோங்க. கண் கட்டி வரும், கொப்பளம் வரும், உடம்பெல்லாம் கொப்பளம் கிளம்பும் பார்த்துக்கோங்க. 2 வேளை குளிங்க. 2 வேளை குளிங்க. நல்லா அரை மணி நேரம் ஷவரை திறந்து விட்டு நல்லா குளிங்க. நல்லா குளிச்சு தரக்கூடிய அந்த இளநீர், மோர், தயிர், நன்னாரி சர்பத்து, கற்றாழை ஜூஸ், இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. ஹீட் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக யோகா செய்யறது, பிராணாயாமம் செய்யறது நிறுத்தக்கூடாது. குறைச்சி வேணா செஞ்சுக்கோ, நிறுத்தக்கூடாது. புரியுதா? இப்ப இந்த பிராணாயாமம் செய்யும்போது சுகர், பிபி, ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை எப்படிலாம் வந்து ஓட போட மட்டும் பாரு. பண்ணிடலாமா? 10 பிராணாயாமம் சொல்றாங்க. நம்ம என்ன பண்ண போறோம், அதுலயும் ஃபில்டர் பண்ணி 6 கொடுக்குறோம். சரியா? அதுல பேசிக்கா முதல் பிராணாயாமம் நடவண்டி மாதிரி 2 சொல்லித்தரேன். சரியா? முதல் பிராணாயாமத்துக்கு பேர் வந்து அனுலோம விலோமம். சொல்லுங்க. அவ்வளவுதான். 2வது பிராணாயாமம் வந்து சூரிய போதனா, சந்திர போதனா, இல்லைன்னா சூரிய கலா, சந்திர கலான்னு சொல்லலாம். கலானா பக்கத்து வீட்டு கலா கிடையாது. சூரிய கலான்னு யாராவது சந்திர கலான்னு அது கிடையாது. சூரிய கலை, சந்திர கலை. இது நம்ம சூரிய போதனா, சந்திர போதனா சொல்லிக்கலாம். சரி, 2வது பிராணாயாமம். முதல் பிராணாயாமம் எப்படி செய்யுது? அவரு திருமந்தத்துல திருமணம் சொன்ன விஷயம்னா, ஏற்றி இறுக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்களை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்கள் கூற்றை ஒதுக்கி கூறியதாமே சொல்லும்போது, அப்ப இந்த மூக்குல சுவாச கதி எத்தனை அங்குலம் போகுது, எத்தனை அங்குலம் வருதுங்கிறது வந்து நீங்க எப்படின்னா கவனிச்சிருக்கீங்களா? யாருக்கா தெரியுமா? எத்தனை அங்கம் உள்ள போகுது, எத்தனை அங்குலம் வருது? தெரியாது. அது இஷ்டத்துக்கு போகுது. உங்க கண்ட்ரோல் இல்லாம போகுது. உங்க கண்ட்ரோல் இல்லாம அது தானே நடக்குது. அது தானே நடக்கிறதுனால அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை. இப்ப கவனிக்க போறீங்க, எவ்வளவு சுவாசம் போகுது வருது கவனிக்க போறீங்க. எத்தனை அங்குலம் எடுக்கணும் அப்படின்னா 6 எண்ணிக்கை மூச்சு எடுக்கணும். ஆக்சுவலா 8 எண்ணிக்கை எடுக்கணும். உங்களால அதை எடுக்க முடியுதான்னு பாருங்க. பாருங்க, மூச்சை ராஜா கவுடி மூச்சை உள்ள பாருங்க. இதுல இருக்கிற நுணுக்கங்கள் புரிஞ்சுக்கோ. பிராணாயாமம் செய்யும் போது செய்ய வேண்டிய நுணுக்கங்கள் என்னென்ன? காது நல்லா திறந்து வச்சுக்கோங்க. கோட்டை விட்டுட்டுனா எனக்கு ஒரு 3 மாசம் செய்யும் போது நீங்க மென்டல் ஆயிடுவீங்க. பாத்துங்க, நல்லா காது நல்லா திறந்து வச்சு கேளுங்க. பிராணாயாமம் செய்யும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள். வஜ்ராசனம் போட்டு தான் பிராணாயாமம் செய்யணும். பாயிண்ட் நம்பர் 1. அல்லது பத்மாசனம் போட்டு செய்யலாம். பத்மாசனம் போட்டு செய்யும் போது கூட சில சமயம் வந்து என்ன ஆயிடுதுன்னா, முதுகு தண்டோட கூன் விழுந்துது. வஜ்ராசனம் போடும்போது கண்டிப்பா கூன் விழாது. அப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, எக்காரணம் நீ வஜ்ராசனம் போறியோ இல்ல போடலையோ, பிராணாயாமம் செய்யும் போது முதுகு தண்டோட நேரா இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. அதற்காக நம்ம என்ன செய்யணும்னா வஜ்ராசனத்துக்கு போயிடும். பத்மாசனம் போட்டோட இறங்கிடுது. அப்ப வஜ்ராசனம் போட்டீங்கன்னு சொன்னா முதுகு தண்டு உடம் நேரா தான் இருக்கும். எக்காரணத்தை கொண்டு கூன் விழாது. அப்ப வஜ்ராசனம் செஞ்சுதான் பிராணாயாமம் செய்யணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, பிராணாயாமம் சொல்லும் போது மெதுவாகத்தான் மூச்சை உள்ளிழுக்க வேண்டும், மெதுவாகத்தான் மூச்சை வெளியிட வேண்டும். வேகமா இழுத்து வேகமா வருதுலாம் அடுத்த ஸ்டெப், அடுத்த அட்வான்ஸ் லெவல். இப்ப அது வேண்டாம். கோட்பாடு என்ன? பிராணாயாமத்தோட கோட்பாடு என்ன? வஜ்ராசனம் போட்டு பிராணாயாமம் செய்யணும். முதுகு தண்டோட நேரா இருக்கும். 2வது பாயிண்ட் வந்து டெட் ஸ்லோல தான் மூச்சு இழுக்கணும். டெட் ஸ்லோ அது எப்படி சொன்னா புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கண்ணாடி பாட்டில்ல 1 சொட்டு தேங்காய் எண்ணெய் விடுறீங்க அந்த வாய் பகுதியில. அந்த எண்ணெய் வந்து எப்படி இறங்கும்? ரொம்ப கிராஜுவலா, ரொம்ப ஸ்லோவா இறங்கும். இப்போ டயர்ல முள்ளு குத்துடுச்சுன்னா இல்ல ஆணி குத்துடுச்சுன்னா அந்த காத்து வந்து அது வந்து ரிலீஸ் ஆகுது. அது எவ்வளவு கிராஜுவலா அந்த காத்து ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி பிராணாயாமம் செய்யும்போது கிராஜுவலா மெதுவா கொண்டு போனோம், கிராஜுவலா கொண்டு வரணும். வேகமா செய்யற டெக்னிக் அப்புறம் பார்த்துக்கலாம். இது பேசிக்கா பிராணாயாமத்தோட ஒரு லா. மெதுவாக மூச்சை இழுக்க வேண்டும், மெதுவாக மூச்சை விட வேண்டும். 2வது பாயிண்டா வஜ்ராசனம் முதல் பாயிண்ட், 2வது பாயிண்ட். 3வது
கண்களை மூடித்தான் செய்ய வேண்டும். கம்பல்சரி கண்ணை மூடி தான் செய்யணும் பிராணாயாமம் செய்யணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் ஒருநிலைப்படும். நீங்க பிராணாயாமம் செய்யறவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். பயங்கரமா இருக்கும் கான்சென்ட்ரேஷன் பவர்லாம். அர்ஜுனனே தோத்துருவான். அந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரேஷன் பவரை கொடுக்கும் பிராணாயாமம். சரியா? கண்ணை மூடி செய்யணும், வஜ்ராசனம் போடணும், முதுகு தண்டு நேரம் இருக்கணும், மெதுவா செய்யணும், கண்ணை மூடி செய்யணும். 3 பாயிண்ட் ஆயிடுச்சா? 4 பாயிண்ட் ஆயிடுச்சா? 5வது பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட். நீங்க மூச்சு எடுக்கிறீங்க, மூச்சை விடுறீங்க. இப்ப மூச்சு எடுக்கணும், மூச்சை விடும்போது உங்க வயிறு என்ன ஆகுறாங்க? விரியுது சுருங்குது, விரியுது சுருங்குது. இதான் நடக்குது. இப்ப கேள்வி என்னன்னா, மூச்சை எடுக்கும் போது வயிறு விரியுமா சுருங்குமா? இதான் கேள்வி. இப்போ என்ன பண்றீங்கன்னா, நேரா உட்காரு. இதுல எத்தனை கிரிமினல் இருக்குன்னு நான் இப்போ ஒரே நிமிஷம் சொல்றேன். திருட்டு கோட்டி எத்தனை இருக்குன்னு இப்பயே சொல்லிடும். நேரா உட்காந்துட்டீங்களா? சோத்து கை தூக்குங்க. சோத்து கை. அந்த சோத்து கையை உங்க சோத்து பானை மேல வைங்க. உங்க சோத்து பானை இருக்குல்ல, அந்த சோத்து பானை வச்சிட்டீங்களா? பீச கையை எடுங்க, தலை மேல வைங்க. வச்சுட்டீங்களா? அப்படியே அந்த குரங்கு பண்ற மாதிரி பண்றீங்க. அப்படியே இருங்க. நான் சில பேர் பேசும், கண்டுக்காதீங்க. கவனிங்க. நீங்க யாரும் மூச்சை இழுத்து விடக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? கை எடுத்துருங்க. பாவமாகுது, ரொம்ப பாவமாகும். நீங்க யாரும் மூச்சு இழுத்து மூச்சு விடாதீங்க. இப்ப தானா நடக்குது இல்ல, உங்க கண்ட்ரோல் இல்லாம தானா நடக்குது இல்ல, அந்த மாதிரி சுவாசம் நடக்கட்டும். நீங்க யாரும் இது வேண்டாம். நார்மலா உங்க பிரீத்திங் எப்படி நடக்குதோ அப்படியே நடக்கட்டும். வலது கை வயிற்றுல வச்சுக்கணும், இடது கை தலைமையில வச்சுக்கணும். கண்ணை மூடிட்டு அப்படியே கவனிக்கிறீங்க. கவனிக்கும் போது மூச்சு உள்ள போறது, மூச்சு வெளில வருது கவனிக்கணும். மூச்சு உள்ள போகும், மூச்சு வெளில வரும். இது கவனிக்கணும். இது கவனிக்கும் போது மூச்சு உள்ள போகும்போது வயிற்றுல ஒரு கை வச்சிருக்கீங்க, வலது கை சோத்து கை. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு வெளியில வருதா அல்லது உள்ள போதா? இதான் கான்செப்ட். தெளிவா புரியுதா? நிதானமா இருங்க. நீங்க மூச்சு எடுத்து விடாதீங்க. நார்மலா பிரீத்திங் நடக்கட்டும். தலைமையில இடது கை, வயிற்றுல சோத்து கை வச்சுட்டு கம்முன்னு உட்காந்து அப்படியே அந்த மூச்சை கவனிக்கிறீங்க. உள்ள போகும், வெளில வரும். காத்து உள்ள போகும், காத்து வெளில வரும். அப்படி காற்று உள்ள போகும்போது, நீங்க சுவாசிக்கும் போது மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு பெருசாவதா சுருங்குதா? இதை மட்டும் எனக்கு சொன்னா போதும். ஓகே, ரெடி. இப்ப சோத்து கையை சோத்து பானை மேல வைங்க. பீசகையை தலை மேல வைங்க. பீசகையை வேற எங்க வச்சிட்டு போறீங்க? தலை மேல வைக்கணும். கண்ணை மூடுங்க. நார்மலா இருங்க. நார்மலா பிரீத்திங் நடக்கணும். தலை நேரம், முதுகு தன் நேரம், முதுகு தன்னோட நேரம். கண்ணை மூடுங்க. உங்க சுவாசம் நடக்கிறத கம்முனு கவனிங்க. மூக்கு வழியா உள்ள போகுது, வெளில வருது, அது அப்படியே கவனிங்க. மூக்கு வழியா சுவாசம் உள்ள போகுது, வெளியில வருது, அது அப்படியே கவனிங்க. ரிலாக்ஸா இருங்க. ரிலாக்ஸா இருங்க. நல்லா அந்த மூச்சு உள்ள போறது, வெளில வருது, நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க. பதட்டப்படாதீங்க, நார்மலா இருங்க. இப்போ நல்லா கவனிச்சதுக்கு பிறகு இப்போ மூச்சு காத்து உள்ள போகுது. உள்ள போகும்போது வயிறு விரியுதா, வயிறு சுருங்குதா? அதை மட்டும் கவனிங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு உள்ள போதா, வெளியில வருதா? இரு, நான் எதுவும் கேட்கல உங்களை. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு பெருசாகுதா, சுருங்குதா? திரும்ப திரும்ப சொல்றேன். மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு பெருசாகுதா, சுருங்குதா? அதை மட்டும் கவனிங்க. கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு நீங்க எனக்கு சொல்லணும். நான் கேட்கும்போது சொல்லுங்க. நான் கையை எடுத்துட்டு சொல்லுவேன். எடுத்துட்டு கண்ணை திறந்துட்டு எனக்கு சொல்லணும். நீங்க ஒரு 10 செகண்ட் தான்.
இப்ப கையை எடுத்துருங்க, கண்ணை திறந்துருங்க. இப்ப நார்மலா பாருங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு விரிதுன்ற கை தூக்குங்க. இப்ப இறக்கிடுங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு உள்ள போகுதுன்ற கை தூக்குங்க. நான் கேட்ட கேள்வி புரியுதா? பாதி பேர் தான் தூங்குனீங்க, மீதி பேர் என்ன பண்ணீங்க? தூங்குறீங்கன்னு தெரியல. மூச்சுக்கு தூங்குறதுல கில்லாடிங்கிறது தெரியுது. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு வெளில வருதுன்ற கை தூக்க சொன்னேன். பாதி பேர் தான் தூங்குனீங்க, அப்ப மீதி பேர் தான் தூக்கல. அப்ப மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு உள்ள போகும் யாருன்னு கேட்டா ஒருத்தர் மட்டும் தூக்குறாரு. இப்ப கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு உள்ள போகுதுன்ற கை தூக்குங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு வெளில வருதுன்ற கை தூக்குங்க. சரி, ரைட். இப்ப மூச்சு காத்து உள்ள போகும், வயிறு உள்ள போனோமா வெளில வரணுமா? உள்ள போறது சரியா, வெளில வர்றது சரியா? உள்ளதான்றீங்க, வெளிலதான்றீங்க. உள்ளே வெளியே படம் இல்ல இது, பார்ட்டி படம் இல்ல இது. கவனிங்க. உள்ள போனோமா வெளில வரணுமா? மூச்சு காத்து உள்ள போகும், உள்ள போனோமா, வயிறு உள்ள போனோமா வெளில வரணுமா? ஏழுமலை சார் சொல்றேன். என்ன சொல்றீங்க? ஏழுமலை சார், ஏழுமலை சொல்லுங்க. வயிறு உள்வாங்கணும், மூச்சு விட்டா வெளில வரும். மூச்சு காத்து நீங்க மூச்சு இழுக்கும் போது உள்ள போயிடுது. சரி, அவர் விளக்கத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு புரியுது. இப்போ கவனிங்க. மூச்சு காத்த நம்ம உள்ள இழுக்கும் போது வயிறுங்கிறது வந்து சுருங்குமா விரியுமா? எது அவர் அதை செஞ்சிருக்காரு. நீங்க பிராணாயாமம் செய்யும் போது அப்படிதான் செய்ய போறீங்க. மூச்சு காத்து உள்ள இழுக்கும் வயிற்று தான் உள்ள இழுப்பீங்க. சரியா? இப்ப விஷயம் என்னன்னா, மூச்சு காற்று உள்ள போகும்போது உங்களோட வயிறு விரியணுங்கிறது தான் சரியான பாயிண்ட். வயிறு வெளில வரணும். மூச்சு காத்து நீங்க உள்ள இழுக்கும் போது வயிறு உள்ள போகுதுன்னா நீங்க பிராணவாயுவை நீங்க என்ன பண்றீங்க? எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க நெகட்டிவா என்ன பண்றீங்க? யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நோய் சரியாகாது. நோய் வரப்போது, நோய் அதிகமாகும் அர்த்தம். எதிர்மறையான தாட்ஸ் இருக்கும். மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு வெளியில வரணும். மூச்சு காத்து வெளில வரும்போது வயிறு உள்ள போகும். மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு விரியணும். மூச்சு காத்து வெளில வரும், வயிறு உள்ள போகும். இது நார்மல். ஒரு குழந்தை பட்டு தூங்கும் போது அதை வைத்து பாருங்க. மல்லாந்து பட்டு தூங்கும், அதை வைத்து பாருங்க. அது பிரீத் பண்ணும். அது குழந்தையோட வயிறு பார்த்தா அப்படி போயிட்டு 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 வரும். மூச்சு உள்ள போய் வயிறு பெருசாகும், மூச்சு உள்ள வயிறு சுருங்கும். இது நார்மலா இருக்கும். இறைவனும் குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. குழந்தை தெய்வத்தோட கனெக்ட் இருக்கும்போது, யூனிவர்சல்ல கனெக்ட் ஆகும்போது, யூனிவர்சல் தான் இறைவன். அந்த யூனிவர்சல்ல கனெக்ட் ஆகும்போது நார்மலா இருக்கும். அந்த குழந்தை எப்போ இறைவனோட கண்ட்ரோல்ல இருந்து இந்த சமூகத்துக்குள்ள, அதாவது இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த உலகத்தோட வாயில நுழையும். வாயில் வாசல நுழையுதுன்னா 7 வயசுல இந்த உலகத்தோட வாயில நுழையும். அதாவது இந்த சமூகம் அப்படிங்கிற ஒரு வாயில் இருக்கு இல்லையா, நுழைவு வாயில். அந்த 7 வயசுல சமூகம் அப்படிங்கிற நுழைவு வாயிலுக்குள்ள அந்த குழந்தை வந்து நுழையும். அப்படி நுழையும் போதுதான் நிறைய என்ன பண்ணும்? பார்க்கும், கேட்கும். இது என்னது, அது என்னது, நிறைய விஷயம் பார்க்கும். அந்த டைம்ல தான் அந்த குழந்தையோட பிரீத்திங் வந்து மாறி போயிடும். பிரீத்திங் ஷோல மாறி போயிடும். அப்போ உள்ள மூச்சு எடுக்கும்போது பிரீத்திங் வந்து வயிறு வந்து உள்ள போகும். மூச்சு எடுக்கும் வயிறு உள்ள போகும், மூச்சு எடுக்கும் வயிறு வெளில வரும். இந்த மாதிரி யாராவது பண்றீங்கன்னா உங்களுக்கு நோய் இருக்கும். நோய் வரப்போது, நோய் சரியாகாது. அப்ப அவர் டெக்னிக் என்ன சொல்ற ஏழுமலை சார்? மூச்சு இருக்கும்போது வயிறு உள்ள போகுது, நார்மலா இருக்குது. ஆனா மூச்சு இழுத்துனா உள்ள போயிடுது. அப்ப நீங்க வந்து ஒரு பிராணாயாமங்கிறத வந்து ஒரு புக்லயோ டிவிலயோ எதுலயோ படிச்சு பார்த்து நீங்க செய்றீங்கன்னா, நீங்க தப்பா பிரீத் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அது 3 மாசம் செஞ்சு பாருங்க. நீங்க செஞ்சுதான் பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க.
மர கவிழ்ந்துடும், மென்டல் ஆயிடுவேன், பேச்சு எல்லாம் குளரும், என்ன பேசுறதுன்னே தெரியாது, என்ன பேசுறதுன்னே தெரியாது, கண்ணாபுரான்னு பேசுவேன். அதனால புரிஞ்சுக்கோங்க, பிராணாயாமங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. மூச்சை எடுக்கும் போது வயிறு விரியணும், மூச்சு விடும் போது வயிறு சுருங்கணும். இதுதான் கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது? ஒரு பலூன், இதுதான் பலூன், இதுதான் பலூன், ஒரு பலூன். அந்த பலூனுக்கு வாய்ப்பகுதி இருக்கும். இந்த பலூனுக்கு வாய்ப்பகுதி எது? மூக்கு. அந்த பலூன்ல வாயை வச்சு, அந்த வாய்ப்பகுதியில வாயை வச்சு காத்து ஊதுறீங்க. ஊதுனா அந்த பலூன் ஆகுது, விரியுது. சுருங்கும் போது அந்த பலூன்ல இருந்து காத்து வெளில வருது, அதோட வாய்ப்பகுதியோட வெளில வருது, அப்ப சுருங்குது. காத்து வெளில வந்துச்சுன்னா சுருங்கணும், காத்து உள்ள போனா விரியணும். அந்த மாதிரி இந்த வயிறுங்கிறது ஒரு பலூன். மூக்கு வழியா காத்து உள்ள போகுதுன்னா வயிறு விரியணும், மூக்கு வழியா காத்து வெளில வருதுன்னா வயிறு சுருங்கணும். இதுதான் நார்மல் பிரீத்திங். இதுல ரிவர்ஸ்ல யாராவது பண்றீங்கன்னா அவர்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் அதிகமா இருக்கும், கான்சன்ட்ரேஷன் வராது, நோய்கள் அதிகமா இருக்கும். நோய்களுக்கு மருந்து சாப்பிட்டாலும் அது வேலை செய்யாது. எல்லாருக்கும் சூரியன் வந்து கிழக்குல ஊதிக்குதுன்னா இவருக்கு மேற்குல ஊதிக்கும். கடிகாரம் வந்து கிளாக் வைஸ்ல சுத்துதுன்னா இவருக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். நல்லதெல்லாம் சொன்னா இன்னும் அக்கீமா பேசுறான் பாருங்க, நல்லதே தெரியல உனக்கு அப்படின்னு பேசுவார். ஏன்னா நல்லது தெரியாம மாத்தி மாத்தி பேசுற நம்ம சொல்லுவார். அவரு எல்லா வேலையும் பண்ணி நிற்பார். அதனால புரிஞ்சுக்கோங்க, பிராணாயாமங்கிறது வந்து மனம் சம்பந்தப்பட்டது, சூட்சுமத்துல போய் வேலை செய்யுது. அதை தப்பு தப்பா செஞ்சு மாட்டிக்க கூடாது. கிளியரா சொல்லிட்டேன், புரியுதா? அப்ப கவனிக்கணும் என்ன செய்ய போறோம். முதல் பிராணாயாமத்துக்கு பேர் அனுலோமம் விலோமம். புரிஞ்சுதா? கேட்டு அதெல்லாம் அனுலோமம் விலோமம்னு பேரு. 8 எண்ணிக்கை மூச்சை எடுக்கணும், 8 எண்ணிக்கை மூச்சை விடணும். இதுதான் பேஸ். நடவண்டி மாதிரி இது. எது பிராணாயாமம் செய்ய போறோம்னா அதுக்கு நடவண்டி மாதிரி. ஏன் இந்த பிராணாயாமத்தை முதல்ல கொடுக்குறோம்னா, ஒரு குழந்தை நடக்கும் போது அது நடக்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்றதுக்காக என்ன நடவண்டி கொடுத்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறம் வரக்கூடிய பிராணாயாமத்தோட சக்தியை உடம்பு தாங்குற மாதிரி அந்த லங்ஸோட கொள்ளளவு, கேலன், அந்த கெப்பாசிட்டி பிடிக்கணும். இத்தனை அளவு வந்து நீங்க அந்த பிராண சக்தியை உள்ள இழுங்க அப்படின்னா அந்த அளவுக்கு லங்ஸ் என்ன ஆகணும், நல்லா விரிஞ்சி சுருங்கி அந்த 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 கொள்ளளவு வந்து அதிகப்படுத்தணும். அதுக்காக பேஸா நான் கொடுக்குறேன். இதுக்கு பேர் வந்து அனுலோமம் விலோமம் பேர். எத்தனை எண்ணிக்கை மூச்சை எடுக்கணும்? 8 எண்ணிக்கை மூச்சை உள்ளிழுக்க வேண்டும், 8 எண்ணிக்கை மூச்சை வெளிவிட வேண்டும். 8 எண்ணிக்கை மூச்சை உள்ளிழுக்க வேண்டும், 8 எண்ணிக்கை மூச்சை வெளியிட வேண்டும். மூச்சை இழுக்கும் போது வயிறு விரிவடைய வேண்டும், மூச்சை வெளிவிடும் போது வயிறு சுருங்க வேண்டும். கிளியரா புரிஞ்சிச்சா? மெதுவா செய்யணும், வஜ்ராசனம் செய்யணும், முதுகு நேரம் ஆகும். இதெல்லாம் பாயிண்ட். அப்படி இருந்தாதான் சார்ஜ் இந்த மூளைக்கு ஏறும் பாருங்க, பவர், அவ்வளவு பவர் ஏறும். கான்சன்ட்ரேஷன் சொல்ல முடியாத அளவு கான்சன்ட்ரேஷன். திரும்பி உட்காரு, நான் தான் செய்ய போறேன், தெரியுதா? அப்படி நின்னு பாத்துக்கோ. இல்ல தெரியுதா? இங்கிருந்து தெரியுதா? பாத்து என்ன பார்த்த மாதிரி உட்காருங்க லேடிஸ்லாம், என்ன பார்த்த மாதிரி உட்காருங்க. உங்களுக்கு தெரியுதா? சரி வா, யாராவது ஒருத்தர் வர சொல்லுங்க. என்ன மைக்கு பிடிங்க, எனக்கு நான் பேசுறது கேட்கணும். என் வயிறையும் பார்க்கணும், என் மூக்கையும் பார்க்கணும். என்னோட மூக்கு, என்னோட வயிறு. வஜ்ராசனம் போட்டேன், 2 கையிலையும் சின்முத்திரை வச்சாச்சு. கண்ணை மூடிடு. மெதுவா பிரீத் இன், பிரீத் இன். 8 எண்ணிக்கை மூச்சை இழுக்கணும் உள்ள. அதாவது இழுத்துக்கிட்டே போகணும், இழுத்துக்கிட்டே போகணும். புரியுதா? பிரீத் இன்ஹேல் பண்ணிக்கிட்டே 8 செகண்டுக்கு போகணும். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 டவுன். 1 2 3 4 5 6 7 8 டவுன். ரிலாக்ஸ். என்ன சொல்ல முடியுமா? பாருங்க, மெதுவா போகணும், ரொம்ப கிராஜுவலா போகணும். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 டவுன். 1 2 3 4 5 6 7 8. ரிலாக்ஸ். என் வயிறு, என் மூக்கு. ரெடி.
Ready, start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. உன்னை count. நீ ஏன் அங்க நடுவுல போன? நீ சொல்லு. மைக்கு உனக்கு வச்சு பேசிட்டு என்கிட்ட நான் பேசும்போது எனக்கு நீட்டு. நான் நிறுத்தினே போறேன். நான் கொஞ்ச நாளைக்கு இந்த பூமியில இருந்து எல்லாரையும் நல்லபடியா காரையாத்துல இருக்கிறேன். அனுப்பிடாத. ரெடியா? கண்ணை முடிதான் செய்யணும். ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, down. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. திரும்ப பண்ணு. கை வச்சு காட்டுற பாருங்க. திரும்ப சொல்லு. ரெடி, 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 ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, down. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. தெரியுதா? விரிஞ்சுக்கிட்டே வருது, சுருங்கிட்டே வருது. 8 எண்ணிக்கை மூச்சு இழுக்கணும், 8 எண்ணிக்கை மூச்சு விடணும். இது முதல் பிராணாயாமம். எதுக்காக நான் செய்வேன்னா, இந்த லங்கோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ தான், நீ கொஞ்சம் வேகமா போயிட்ட, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணணும். என்னோட கவுண்டிங் வந்து வேற. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது என் கவுண்டிங். 1, 2, 3, 4, 5. அது ஸ்பீடு. திரும்ப அதே மாதிரி பண்ணி எனக்கு கொடுக்குற மாதிரி கொடு. 1, 2, 3, 4 அப்படி கொடுக்கும். இதான் என் கெப்பாசிட்டி. ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, down. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. புரியுதா? ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓடி போயிடும். ஸ்ட்ரெஸ் சுத்தமா இருக்காது. செஞ்ச அடுத்த நிமிஷமே 10 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். கண்ணை முடிதான் செய்யணும். அப்படியே அப்படியே ஸ்ட்ரெஸ் அப்படியே குறையும். நல்லா ஃபீல் ஆகும். அப்பா நிம்மதியா இருக்கிறான்னு சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்கும். சரியா? 8 எண்ணிக்கை மூச்சு எடுத்துட்டே போனோம், 8 எண்ணிக்கை மூச்சு விட்டுட்டே வரணும். இது லங்கோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு பிராணாயாமம், அனுலோம விலோமம். இது 3 மாதங்கள் செய்ய வேண்டும். பிறகு இந்த பிராணாயாமத்தை தூக்கி டஸ்ட்பின்ல த்ரோ பண்ணிடுது. தேவையில்ல. 3 மாசத்துக்கு மட்டும்தான். நடவண்டி பழகிட்டோம், பழகிச்சு. அப்புறம் இது நடவண்டி. ஆமா, நம்ம அடுத்த வண்டி வாங்கிடலாம். பைக் ஒன்று வாங்கிடலாம், இல்ல கார் வாங்கிக்கலாம். இது நடவண்டி 3 மாசத்துக்கு தான். செஞ்சுட்டு இது வேண்டாம், தூக்கி போட்டுடலாம். சரியா? 2வது பிராணாயாமம் சூரிய போதனா, சந்திர போதனா. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? சூரிய போதனா சூரிய நாடி, அதாவது சூரியனா வெப்பம், சந்திர போதனா சந்திரன் குளிர்ச்சி. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். எப்போதும் நீங்க பிராணாயாமம் செய்ய முற்பட்டாலும், எப்போ செய்யணும்னாலும் நீங்க மறக்காதீங்க, மூச்சை எடுப்பதாக இருந்தாலும் மூச்சை வெளிவிடுவதாக இருந்தாலும் எந்த கலையில நம்ம ஆரம்பிக்கணும்னா சந்திர கலையில தான் ஆரம்பிக்கணும். சூரிய கல்ல ஆரம்பிக்கூடாது. சூரிய கல்ல ஆரம்பிச்சு செய்யறவங்க மென்டல் ஆயிடுறாங்க. சரியா? சூரிய கல்ல மூச்சு எடுக்கக்கூடாது. இப்ப நான் முதல்ல பிராணாயாமம் செஞ்சுட்டு, இது நடவண்டி. 2 மூக்கு தொலை விட்டுட்டேன், 2 மூக்கு விட்டுட்டேன். இது நடவண்டி பேஸ். பிராணாயாமத்தோட புரோட்டோகாலே, அதோட விஷயமே, லாவே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மூச்சை உள்ளிழுப்பதாக இருந்தாலும், ஏன்னா அட்வான்ஸ் பிராணாயாமம் செய்வோம், கை வச்செல்லாம் செய்வோம். சரியா? அதெல்லாம் செய்யும் போது மூச்சு இழுக்கிறது, மூச்சு வெளியே வருதுலாம், லாக் போடுறது, இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. மூச்சை உள்ள இழுத்து லாக் போட்டு கும்பகம் பண்றது, அப்புறம் வந்து அப்படியே உடம்பு கீழே இருந்து ஒரு 4 அடி மேல தூக்கணும். பிராணாயாமம் செஞ்சு அதெல்லாம் செய்ய போறோம். நம்ம பூமியில இருந்து அந்த பிராணாயாமம் செஞ்சு அப்படி 4 அடி மேல ஏறணும். என்ன? ஆமாங்க, பிராணாயாமம் செஞ்சு ஒரு 4 அடி மேல அப்படியே மேல இருப்பீங்க. இங்க இருப்பீங்க. 3 அடி 4 அடி மேல ஏறணும். அந்த மேல நம்ம செய்ய போறோம். இவங்கெல்லாம் எப்படி செஞ்சு அப்படியே இங்க உட்காந்து மேல இப்படி உட்காந்துக்கிறாரு.
சரியா? அப்பெல்லாம் பிராணாயாமம் நிறைய இருக்கு. அப்ப கும்பகம் போடணும், லாக் போடணும், நிறைய விஷயம் இருக்கு. நீங்க மேல ஒரு 4 அடி மேல இருப்பாருன்னா ஸ்தூலம் கிடையாது, சூட்சமத்தை நான் சொல்லுறேன். புரியுதா? ஸ்தூலம்லாம் எழுந்துக்காது, சூட்சமம் தான் எழுந்துக்கும். நான் மெடிடேஷன் பண்ணும்போது இங்க உட்காந்து இருப்பேன், பல முறை பார்த்தாச்சு. நான் மெடிடேஷன் பண்ணது, நான் பிராணாயாமம் பண்ணும் போதெல்லாம் என்னோட ஸ்தூல உடல் கீழே இருக்கும். என்னோட ஆஸ்ட்ரல் நுண்ணுடல் சொல்றோம் இல்லையா, சூட்சம உடல் அப்படியே 10 அடி மேல இருக்கணும். அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே என்னடா இது, எனக்கு இப்படியே இருந்தெல்லாம் போல, என்னை விட்டுட்டு இப்படியே இருந்துடுறேன், எனக்கு இந்த உலகமே வேணான்னு தோணும். அப்படிலாம் இருக்கும். அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு சொர்க்கம். அது யோகாங்கிறது பெரிய சொர்க்கம். அது சொர்க்கம்னா இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வேற இதுதான் சொர்க்கம். சரியா? அந்த மாதிரி இருக்கும் பயிற்சிகள்லாம். அப்ப அந்த கும்பகம் போறது, லாக் போறது, நிறைய விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது மூச்சை உள்ளிழுப்பதாக இருந்தாலும் வெளிவிடுவதாக இருந்தாலும் எந்த கலையில நம்ம ஆரம்பிக்கணும்? சந்திரகலை. அப்ப சந்திரகலை எது பாருங்க. இப்ப நான் கையை கொண்டு வரேன். இப்ப இந்த 2வது பிராணாயாமத்துக்கு வந்து முத்திரை போட்டு செய்ய போறோம். முத்திரைகளை பயன்படுத்தி நம்ம செய்யணும். இப்ப இந்த ஒரு முத்திரை இருக்கு. இந்த முத்திரைக்கு பேர் வந்து பிருகு முத்ரா அப்படின்னு சொல்லலாம், அல்லது பிராண முத்ரான்னு சொல்லலாம். பிருகு முத்ரா அல்லது பிராண முத்ரா. வலது கை எடுங்க. எப்பயுமே முத்திரைகள் வந்து வலது கையில வச்சு செய்யணும். இடது கையில சின்முத்திரை வச்சுக்கணும், வலது கையில முத்திரை வச்சுட்டு மூக்குல என்ன பண்ணணும், கை வச்சு உறிஞ்சிக்கணும். சரியா? இப்போ உங்க சோத்து கை எடுங்க. வலது கை, வலது கையில இந்த ஆள்காட்டி விரல், நடு விரல் எடுத்து மடக்குங்க. சுண்டு விரல், மோதிர விரல் எடுத்து நீட்டுங்க. நீட்டும் போது இந்த மாதிரி இருக்கணும். இந்த 2 விரலும் 2 டச் பண்ணி நேரம் நீட்டு. இப்பெல்லாம் வைக்கக்கூடாது. இப்பெல்லாம் வச்சீங்கன்னா எனக்கு சங்கு ஊத போறீங்கன்னு அர்த்தம். ஊதரம் பாரு பேரு. முதிரை வைனா இப்படிதான் வைக்கணும். உங்களை பார்த்த மாதிரி வைங்க. வலது கை இந்த மோதிர வர சுண்டு வரல ரெண்டா அப்படி நிக்கணும். அப்படி பிரியுதுன்னா ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டு கட்டிக்கோங்க. ஓட்டின்னு இருக்கும். இப்படியே ஒரு வாரத்துக்கு இருந்தீங்கன்னா, தூக்கும் போதெல்லாம் அப்படியே இருந்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் கட்டினா இப்படி ஆயிடும். அப்புறம் பிராக்டிஸ் வந்துடும். இந்த மாதிரி வச்சுக்கணும். வலது கை தான் முத்திரை பயன்படுத்தணும். முத்திரை பயன்படுத்தி நம்ம செய்ய போறோம். இங்க பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கிறேன், பிராணாயாமம் அப்படின்னு செய்ய போறோம்னா மூச்சை உள்ளிழுப்பதாக இருந்தாலும் வெளிவிடுவதாக இருந்தாலும் எந்த கலை? சந்திரகலை. மறக்கூடாது. இதுல எது வந்து சந்திரகலை உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? நானும் சொல்லிருக்கேன். சரி, இல்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. சூரிய கலைங்கிறது கட்ட விரல பக்கம் சூரிய கலை. இருங்க, இந்த கட்ட விரல இப்படி ஆடி காட்டுங்க. இது வந்து சூரிய கலை, இது வந்து சந்திரகலை. அதான் மோதிர விரல், இந்த மோதிர விரல் சந்திரகலை, கட்ட விரல் சூரிய கலை. மறக்கவே கூடாது. என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சூரியகலை, சந்திரகலை, சூரியகலை, சந்திரகலை, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. சூரிய கலைனா கட்ட விரல், சந்திரகலைனா மோதிர விரல். இப்ப இந்த மூக்குல எது சூரியகலை, எது சந்திரகலை? வலது பக்கம் சூரியகலை, வலது பக்கம் சிவன், அர்த்தநாரீஸ்வரன். சரிபாதியா நம்ம உடம்பு பங்கிடும் போது வலது பக்கம் சிவம், இடது பக்கம் சக்தி. வலது பக்கம் ஆண், இடது பக்கம் பெண். அப்போ ஆணுங்கிறது பிளஸ், பெண்ணுங்கிறது மைனஸ். சரியா? அப்போ வெப்பம் குளிர்ச்சி. இந்த வெப்பம், சூரியங்கிறது வெப்பம், சந்திரங்கிறது குளிர்ச்சி. சூரியனும் சந்திரனால வெப்பமும் குளிர்ச்சியும் சேர்ந்துதான் இந்த உடம்ப இயக்கிட்டு இருக்கு. இதுல சூரியன் சந்திரன், வெப்பம் குளிர்ச்சி ரெண்டுமே 50-50 ஈக்குவலா இருக்கும். இது இன்பேலன்ஸ் ஆகும் போதுதான் உங்க உடம்புல வந்து நோய்கள் உருவாகிறது. சூரிய கலையும் சந்திர கலையும் இன்பேலன்ஸ் ஆகும்போது, பிரீத்திங் உங்க உடம்புல வந்து இன்பேலன்ஸ் ஆகும்போது, சூரிய கலை அதிகமாச்சுன்னா வெப்பசமான நோய் அதிகமாயிடும், சந்திரகலை அதிகமாச்சுன்னா குளிர் சம்பள நோய் அதிகமாயிடும். அப்ப ரெண்டுத்தையும் ஈக்குவலா 50-50 வைக்கணும். 50-50 வைக்கிறதுக்கு தான் இந்த பிராணாயாமம் கொடுக்கணும். சரியா? அப்ப சூரிய கலை எதுன்னு கேட்டீங்கன்னா, வலது பக்கம் மூக்குத்வாரம் சூரிய கலை, இடது பக்கம் மூக்குத்வாரம் சந்திரகலை. வலது பக்கத்துல கவனிங்க, உங்க மூக்குல காத்து போயிட்டு வருது, காத்து போகுது. 2 மூக்குத்வாரம் வழியா காத்து போகுமா, இல்ல ஒரு மூக்குத்வாரம் வழியா காத்து போகுமா? எப்படி போகும்? ஒரு மூக்குத்வாரம் வழியா தான் காத்து போகும், இன்னொரு மூக்குத்வாரம் போகாது. இது எவ்வளவு நேரத்துக்கு போகும்னா 23 நிமிஷத்துக்கு வலது பக்கம் நடக்கும். 23 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை கலை மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை கலை மாறி மாறி நடக்கும். சூரிய கலை 23 நிமிஷம்,
மாறுறதுக்கு 7 நிமிஷம், திரும்ப சந்திரக்கல்ல 23 நிமிஷம், மாறுறதுக்கு 7 நிமிஷம், திரும்ப சூரியக்கல்ல 23 நிமிஷம். இப்படி மாறி 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 நடக்கும். சூரியக்கல்ல நடக்கும்போது வெப்ப காத்து தான் உள்ள போகும், குளிர்ச்சி காத்து போகாது. சந்திரக்கல் நடக்கும்போது குளிர்ச்சி காத்து உள்ள போகும். அதுதான் யோகிகள், ஞானிகள், மகான்கள், அந்த சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க, கையில வந்து ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த தண்டம்னு பேர் இருக்கு. எதுக்காக வச்சுக்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் தண்டமும் கமண்டலம் எதுக்காக வச்சுக்கிறாங்க? தண்டமும் கமண்டலம் அந்த சித்தர் வச்சிருக்கிறாரு. ஏன் வச்சிருக்காரு? நான் கூட வச்சிருக்கேன். எத்தனை வரா? அடுத்த வாரத்துக்கு எடுத்து வரேன். எங்களோட இருக்கு தண்டமும் கமண்டலமும். யாராவது தப்பு பண்ணினா சாபம் விட்டுருவேன். புரியுதா? அப்ப அந்த தண்டமும் கமண்டலம் எதுக்காக வச்சுக்கிறாங்க? ஏதாவது வாயை திறந்து சொல்லுங்க, டைம் ஆகுது. தெரியாதா? நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு தண்டமும் கமண்டலம் எதுக்காக வச்சுக்கிறாங்க? கமண்டலம் எதுக்காக வச்சுக்கிறாங்க? அதுல தண்ணி இருக்கும். சரி, தண்ணி வச்சு என்ன பண்ணுவாங்க? எதுக்காக வச்சுக்கிறாங்க? அத சாபம் வருதுக்காக. அதான் அதை வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு நோக்கமே வந்து வரவங்க சாபம் கொடுத்துக்கிறது தான் அவங்க வேலையை. நல்லா இருக்கா நாசம், இதே தான் சித்தரோட வேலையே. என்ன அர்த்தம்? வரவங்க எல்லாம் சாபம் விட்டுன்னு இருக்கிறது தான் அவங்க வேலையே. கடவுளே, அப்ப எதுக்காக வச்சுக்கிறாங்க கமண்டலம்? அதுல தண்ணி தியானம் பண்றதுக்கும் கமண்டத்துக்கும் தண்டம் அது வேற சார். நான் சொல்றது தண்டங்கிறது வேற. கமண்டலம் வச்சு கமண்டத்தை முடிக்கும் போது அப்புறம் தண்டத்துக்கு போயிடலாம். இல்லைன்னா முண்டமா ஆயிடுவீங்க. கம்முனு கம்மிங்க. முதல்ல கமண்டலம் எதுக்கு? உடம்பு சரினா தீர்த்த மாதிரி கொடுப்பாரு சார். ரைட், என்ன பண்றது? அப்புறம் வேற தீர்த்தம். அப்புறம் அடுத்தது கையை தண்ணி ஊத்தி சுத்தம் பண்ணுவாரு. சுத்தம் பண்ணிட்டு உட்காந்து மூச்சு பேச்சு. எது சுத்தம் பண்ண? கைய கவுனார்னா சுத்தம் பண்ணணும். நான் நோண்டி நோண்டி கேட்கும் போது எதுக்காக கம்பளம் வச்சுக்கிறாருன்னா, கையில எதுக்கு தண்டம், கையில எதுக்கு கம்பளம் கேட்டா, மாஸ்டர் எனக்கு தெரியுது, நான் சொல்லிடுறேன், கேட்டுப்பீங்களா? சொல்லு. அதுதான் போன சொல்லு. காட்டுல வாங்குறாங்க. அவங்க கக்கா போனா என்ன பண்ணுவாங்க? எங்கன்னா போயினுக்கிறாங்கன்னா டப்பால, அப்பெல்லாம் டப்பா இல்ல, பக்கெட்டு கம்பளம் வச்சிருந்தாங்க. ஆத்துக்கா போனாங்கன்னா அதை முண்டுப்பாங்க. அப்படியே போற வேலை திடீர்னு ஆய் வந்துச்சா என்ன பண்றது? போயிட்டு கழுவுக்கு தண்ணி வேணுமா இல்லையா? அதுக்காக வச்சுக்கிறேன். அந்த தண்ணி எடுத்து என்ன பண்ண போறாங்க? உங்களுக்கு கழுவுக்கு வச்சுக்கிற தண்ணி எடுத்து ஆசீர்வாதம் பண்ண போறாரு. அப்புறம் தண்டம் எதுக்கு வச்சுக்கிறாங்க? முள்ளு புதர்ல போவாங்க, முள்ளு செடி எல்லாம் குத்தும். அப்போ அந்த வழி பாதை வேணுன்றதுக்கு என்ன பண்ணாங்க? போற வழியெல்லாம் அந்த முள்ளு செடி எல்லாம் அடிச்சுட்டு உடச்சிட்டு அந்த அந்த முள்ளு புதர்ல போறதுக்காக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மட்டும் சொன்னார் ஒருத்தர். அன்னைக்கு ஒரு வாரம் ஃபுல்லா சிரிச்சிங்க அந்த வீட்டுல. ஒரு வாரம் சிரிச்சிங்க அந்த நினைச்சு சாப்பிடும் போதெல்லாம் நினைச்சீங்க, என்னங்க லூசு மாதிரி சிரிக்கீங்கன்னா, இல்ல எனக்கு நினைப்பு வந்துருச்சு. ஒரு வாரம் ஆச்சு அதை மறக்கிறதுக்கு. அது இல்ல, அது கமண்டலம் வந்து வேற ஒரு விஷயம் வச்சுக்கிறாங்க. அப்புறமா சொல்றேன். இல்ல இப்ப வேண்டாம், அப்புறம் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா கரெக்டா இருக்கும். தண்டம்ங்கிறது எதுக்காகனா, நாடி, சூரிய நாடி, சந்திர நாடி சொன்னோம் இல்லையா? வலது பக்கம் சூரிய நாடி, இடது பக்கம் சந்திர நாடி. சந்திரனா குளிர்ச்சி, சூரியனா வெப்பம். அந்த சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்ப எப்பயுமே சூடாவே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது ஒண்ணு இல்ல, சூடுனா வெப்பம்னா சிவன், குளிர்ச்சினா சக்தி. இவ்வளவுதான் பாயிண்ட். உஷ்ணம்னா சிவன், குளிர்ச்சினா சக்தி. இரவுனா சக்தி, பகல்னா சிவன். இந்த கான்செப்ட். இரவுனா சக்தி, பகல்னா சிவன். புரியுதா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிவனை வணங்குறவங்க சக்தி வணங்க மாட்டாங்க. அப்போ வெப்பம்னா சக்தி, சிவன் சொல்லும் போது வெப்பம்னா சக்தி நிலை, ஆனா அது சிவம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வலது பக்கம் சூரிய நாடி இல்லையா? அப்ப சந்திர நாடியை கட் பண்ணணும், பிரீத் எடுக்கக்கூடாது. சந்திர நாடியை கட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, நாடி போயிட்டு இருக்கு இந்த இடம்,
சந்திரநாடி. இந்த இடத்துல தண்டத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, மாலையை பிடிச்சின்னு இங்க லாக் போட்டு இந்த இடத்துல லாக் போட்டாங்கன்னா சந்திரநாடி வேலை செய்யாது, சூரியநாடி மட்டும் தான் வேலை செய்யும். அப்போ உடம்பு பாருங்க செம்ம சூடா இருக்கும், கண்ணு கண்ணுலாம் பயங்கர சூடா இருக்கும். அவர் நடந்து போனான்னா இந்த இடத்துல அனல் வீசும். அவர் கண்ணு பாத்தீங்கன்னா பயங்கர ரெட்டா இருக்கும். ஆனா அதுல வந்து ஒரு தீட்சண்யம் சொல்லுவாங்க, ஒரு தேஜஸ், ஒரு பவர். அப்படி பார்த்தாருன்னா ஒரு யோகியோட கண்ணு எப்படி இருக்கும், அப்படி ஒரு சக்தியோட இருப்பாரு. அந்த லாக் பண்றதுக்காக செஞ்சதுதான் தண்டம். அப்போ இந்த கமண்டம் எதுக்குன்னா அது அப்புறமா சொல்றேன். இந்த தண்டமும் கமண்டமும் எதுக்காக வச்சுக்கிறாங்கன்னு தெரியாதையே ஒரு முண்டம் ஆகுது. சாபம் ஓடுறதுக்கு, கழுவுறதுக்கு, அப்புறம் வந்து முள்ளு புதால போனா அச்சினே போட்டு ஏதாவது பூச்சி போட்டு வந்து அடியை அடிச்சு கொண்டுடுவார். இதுதான் ஒரு வேலையே. புரியுதா? தண்டங்கிறது அதுதான். சூரியகலை நீங்க தெரிய வேண்டியது, கட்ட வரல பக்கம் சூரியகலை. இது பேலன்ஸ் இன்பேலன்ஸ் ஆச்சுன்னா நோய் வரும். பேலன்ஸ் பண்ணி நீங்களாம் வந்து யோகி கிடையாது, நீங்களாம் யாரு? அப்ப அவரு வந்து என்ன பண்றாரு, லாக் பண்ணி சூரியகலை மட்டும் லாக் பண்ணிட்டு சூடா வச்சுக்கிறாரு. நீங்களாம் யாரு? யோகியா? போகி. போகிகள். போகினா இல்லறவு நடத்துறவன், குடும்பம் நடத்துறவன், கிரகஸ்தன். அப்ப உங்களுக்கு வேற சிஸ்டம், அவங்களும் வேற சிஸ்டம். அவங்க உடம்பு வேற மாதிரி இருக்கும், உங்களோட உடம்பு வேற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், சூரியனும் சந்திரனும் குளிர்ச்சி வெப்பம் ரெண்டுத்தையும் இன்பேலன்ஸ் ஆகாம பேலன்ஸா வச்சுக்க தெரியும். புரியுதா? அப்ப என்ன பண்றோம், இந்த கையை கொண்டு வந்து சூரியகலை, சந்திரகலை அப்படி வச்சு காட்டுங்க. எனக்கு மூக்குல வைங்க. இப்போ உங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோ, அப்படியா? இப்பதான் மறுத்து போச்சு. உட்காந்ததே தெரியல எனக்கு, அவ்வளவு சுகமா இருந்து மறுத்து போச்சு. வலி தெரியல, மறுத்து போச்சு. நேரா உட்காருங்க. கட்ட வரல உங்க மூக்குல வைங்க. சூரிய கலை. நேரா உட்காரு. மூன்று நேரா, தலை நேராவே, தலை நேராவே, சாய்க்காது, தலை நேராவே, தலை நேராவே. சூரிய கலை கை வச்சு காட்டுங்க. சந்திரகலை, சூரியகலை, சந்திரகலை, சூரியகலை, சந்திரகலை, சூரியகலை, சந்திரகலை, சூரியகலை, சந்திரகலை, சூரியகலை. அன்பு கையை கீழே இருக்கு. இப்படி வை, இப்படி வை கைய. இப்படி வச்சா எப்படி அது? மூக்கு சொல்ல போறியா? சளி சிந்தாங்க இப்படி வச்சு இப்படி வை. சூரியகலை, சந்திரகலை, சூரியகலை, சந்திரகலை, 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 சூரியகலை, சந்திரகலை, சந்திரகலை. தெரியுதா? இப்போ கவனிங்க. நீங்க இப்ப பண்ணீங்க சூரியகலை சந்திரகலை வச்சீங்க. ஆனா என்ன பண்ணிட்டீங்கன்னா சூரியகலை, சந்திரகலை, சூரியகலை, சந்திரகலை, சூரியகலை, சந்திரகலை. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் கவனி. மூக்க போட்டு இந்த மாதிரி கொடுமை ஏற்படுத்துறீங்க. இந்த கை இவ்வளவுதான். நாசின்னு சொல்றோம் இல்லையா, நாசி. இதுக்கு பேர் தான் நாசி, நாசிகா. இதுக்கு பேரு பிருகு முத்ரா, நாசிகா முத்ரா, பிராண முத்ரா. 3 பேர் இருக்கு. பிராண முத்திரை, நாசிகா முத்திரை, பிருகு முத்திரை. இது வந்து பிருகு முத்திரைங்கிறது வந்து பிருகு முனிவர் பேர்ல அமைஞ்ச ஒரு முத்திரை. பிருகு முனிவர் ஒருத்தர் இருக்கிறார், யாருக்கும் பயப்படாது. தெரியுமா? சித்தர்கள் 18 சித்தர்கள்லயே பிருகு முனிவர் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டாரு. பிரம்மா விஷ்ணு சிவனையே என்ன பண்ணாரு, மகாவிஷ்ணு நெஞ்சிலேயே மார்பிளையும் எட்டி வச்சவர் யாரு? பிருகு முனிவர். சிவனுக்கு சாபம் விட்டவர், பிரம்மாவுக்கு சாபம் விட்டவர் பிருகு முனிவர். அந்த பிருகு முனியோட பேர்ல தான் இந்த முத்திரை. அவரை பத்தி நம்ம ஒரு நாள் அப்புறமா பேசுவோம், சரியா? அவர் பெரிய சக்தி வாய்ந்தவர், ரொம்ப கோபவர். சரி, அந்த பிருகு முத்திரன் சொல்லிக்கலாம், பிராண முத்திரன் சொல்லிக்கலாம், அல்லது நாசிகா முத்திரன் சொல்லலாம். நாசிகா முத்திரன் ஏன் சொல்றோம்னா, நாசி அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம கையை வைக்கிறதுனால இதுக்கு பேர் நாசிகா முத்திரன் பேர். நீங்க பிராணாயாமம் செய்யும்போது மூக்கை போட்டு உடைக்காம, ஏற்கனவே உடஞ்சு போயிருக்கு, ஏற்கனவே ஒன் சைடு வாங்குது மூக்கு, இன்னும் வேற போட்டு நீங்க தேய்ச்சிட்டீங்கன்னா அப்படி மொத்தமா நவுந்துடும் மூக்கு. புரியுதுங்களா? இந்த இடம் தான் சூரியகலா, சந்திரகலை, சூரியகலை, இந்த நாசி தான் நீங்க மூடணும். மூடோட தேவையில்லை. இப்படி கை இப்படி வச்சாலே லாக் தானே அது.
இவ்வளவுதானே. அதையும் போட்டு இப்படி இப்படி என்ன அர்த்தம்? அதை பார்த்துக்கோங்க சரியா. நுணுக்கம் தெரியாம பண்றீங்க. இப்ப என்ன செய்ய போறோம்னா அனுலோம விலோம அனுலோம முஷ்டம். இது வந்து அனுலோம விலோமத்துல சூரிய போறோம்னா சந்திர போறோம். நான் என்ன சொல்லிடுவேன், மூச்சு எடுப்பதாக இருந்தாலும் மூச்சு வெளிவிடுதாக இருந்தாலும் சந்திரக்கலை எல்லாம் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டேன். வாங்க நடுநூல்ல எழுந்து போயிடுறாரு. கவனிக்கணும் சார், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கிட்னி விஷயம் கிளியர் ஆயிடும். பாத்துங்க பிராணாயாமம். நான் செஞ்சு காட்டுறேன். கவனி, நான் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ணுங்க பாருங்க. நீ என்ன பண்ற? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 டவுன். 1 2 3 4 5 6 7 8 ரிலாக்ஸ். இந்த காசன் கட்ட கொடுப்பல. கவனிங்க, நான் கையை வைக்கிறேன். உங்களுக்கு புரியுதுதான் கை வைக்கிறேன். ஆக்சுவலா சின்முத்திரை வச்சுக்கணும். உங்களுக்கு புரியுதுதான் நான் வயிற்றுல கை வச்சுக்கிறேன். இடது கை. பிறகு முத்திரைக்கு இந்த பிராண முத்திரைக்கு வலது கை வச்சுக்கணும். ரெடியா? நல்லா வயிறு கவனிங்க. இப்ப நான் எந்த கலையை மூடி இருக்கிறேன் தெரியுதா? பாத்துக்கோங்க. மாத்திட்டு நீங்க சூரியகலை இழுத்தீங்கன்னா போச்சு. உடனே ஒண்ணாகாது. ஒரு 3 மாசம் 3 மாசம் நீங்க தப்பாவே பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கல்யாணம் சட்டைகள்லாம் கீழ்ச்சி விட்டுன்னு ரோட்ல திரியலாம். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். கவனி, ரெடியா? இரு. ரெடி. 1 2 3 4 5 6 7 8 down. 1 2 3 4 5 6 7 8 relax. இது 1. திரும்ப நல்லா கவனிக்குமா? ஓகே சார். இரு நான் ஸ்டார்ட் ஆகல. ஓகே சார். 1 2 3 4 5 6 7 8. Okay, down. 1 2 3 4 5 6 7 8. திரும்ப அகைன் கவனிங்க. 3ஆவது வரை செஞ்சு காட்டுறேன். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8. Down. 1 2 3 4 5 6 7 8. Relax. சூப்பரா இருக்கு. அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அப்படியே தெரியும் கண்ணுல, அப்படியே ஃபீல் ஆகும். அப்படியே ஸ்ட்ரெஸ் அப்படியே குறையும். அவ்வளவு ரிலாக்ஸ். எல்லா நோய்க்கும் காரணம் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். பாத்துக்கோங்க. அப்ப இதெல்லாம் செஞ்சா என்ன ஆகும் மட்டும் பாருங்க. சரியா? ஸ்ட்ரெஸ்ஸே ஓடி போயிடும். சொன்னது என்ன எப்படி தெரியுதா? என்ன பண்ணு, சந்திரக்கலை வழியா கிராஜுவலா மூச்சை இழுத்தேன் 8 எண்ணிக்கை. சூரிய கலை வழியா 8 எண்ணிக்கை வெளியே விட்டேன். திரும்ப சந்திரக்கலை வழியா 8 எண்ணிக்கை கிராஜுவலா கொண்டு போனேன். சூரிய கலை வழியா கிராஜுவலா 8 எண்ணிக்கை வெளியே விட்டேன். திரும்ப சந்திரக்கலை வழியா கிராஜுவலா 8 எண்ணிக்கை கொண்டு போனேன். திரும்ப சூரியக்கலை வழியா சூரியக்கலை வழியா 8 எண்ணிக்கை மூச்சு வெளியே விட்டேன். இவ்வளவுதானே? இது மாதிரி 30 முறை செய்யும். இதுக்கு பேர் சந்திரகலா. ஏன்னா சந்திரக்கலை வழியா இன்ஹேல் பண்ணி சூரிய கலை வழியா வெளியே விட்டேன். இதுக்கு பேர் சந்திரகலான்னு பேரு. கண்ணை மூடிதான் செய்யணும், அமைதியா செய்யணும். இது செஞ்சு பாருங்க, அப்படியே சொர்க்கத்துல இருப்பீங்க. இப்ப எனக்கு கண்ணை தரக்கூடாதுன்னு தோணுது, வேற வழியில உங்களுக்கு பேச வேண்டியதா இருக்கு. இப்ப சந்திரபோராணம் முடிச்சிட்டோமா? 30 முறை சந்திரக்கலை வழியா 8 எண்ணிக்கை எடுத்துட்டு சூரிய கலை வழியா வெளியே விட்டுறோம். திரும்ப சந்திரக்கலை வழியா உள்ள எடுத்து திரும்ப சூரிய கலை வழியா வெளியே விட்டுறோம். திரும்ப சந்திரக்கலை வழியா இன்ஹேல் பண்ணி சூரிய கலை வழியா எக்ஸேல் பண்ணிடுறோம். திரும்ப சந்திரக்கலை வழியா இன்ஹேல் பண்ணி சூரிய கலை வழியா எக்ஸேல் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணி ஆப்போசிட் ரிலீஸ் பண்ணணும். இது தெரியுது இல்லையா? இது 30 முறை செய்யணும். கண்ணை தரக்கூடாது. 30 முறை செய்யணும், கண்ணை தரக்கூடாது. 7.5 நிமிஷம் ஆகும் 30 முறை செய்யறதுக்கு. செஞ்சு நிறுத்துன்னு சொல்றேன். 7 நிமிஷம் ஆகும் 30 முறை செய்யறதுக்கு. அப்படியே ஆப்போசிட்
30 முறை நம்ம செஞ்சுட்டோம் இல்லையா 7 நிமிஷம். அப்படியே ஆப்போசிட் சூரிய கலைய சந்திர கலையை க்ளோஸ் பண்ணிட்டு சூரிய கலை இன்ஹேல் பண்ணி சந்திர கலை எக்ஸேல் பண்ணும். வா திரும்ப சொல்லு. புரியுதா அவனுக்கு? கேட்டுக்கலாம். இப்போ சந்திரா போதனம் பண்ணிட்டேன். இப்ப நான் செய்ய போறது சூரிய போதனம். ரெடியா? ரெடி ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8. Okay, down. 1 2 3 4 5 6 7 8. Okay. நான் கையை ரிலீஸ் பண்றது எதுக்காகனா உங்களுக்கு ஒவ்வொரு பிராணாயாமத்துக்கும் ஒவ்வொன்றும் கட் பண்ணி செய்யறதுக்காக தான் நான் கை எடுக்கிறேன். பட் எனக்கு பிராக்டிஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி கையை ஏற்றி இறக்குற வேலை எல்லாம் தேவையில்லை. உறிஞ்சினே இருக்க வேண்டியதுதான். பிராணசக்தி உள்ள இறங்குது, உள்ள ஏறுது. அப்படியே எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு இப்போ? புள்ளீனும் மிக்க புறவியை மேற்கொண்டால் டாஸ்மார்க்கும் போகாத தானே கழித்தரும் போதையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. குவார்டர் அடிச்ச மாதிரி தான் இருக்கு. மூணுத்துக்கே 30 முறை செஞ்சீங்கன்னா லார்ஜ் சாப்பிட்ட மாதிரி அது. குவார்டர்ல லார்ஜ் அப்படியே போதையா இருக்கும். கண்ண தர தோணாது, பிடிக்காது. எல்லாம் விட்டா மாதிரி ஆயிடும். எல்லாம் பழப்பணம் விட்டுடுச்சு. லைஃப் எல்லாம் நம்ம விட்டு ஓடிடுச்சு. இந்த மாதிரி ஆயிடும். ஒரு 3 முறை செய்யறேன், கவனிங்க. வயிறு தெரியுதா என்ன பண்றேன்னா? வயிறு சுருங்குது. Okay, ready? Start. 1 2 3 4 5 6 7 8. Okay, down. 1 2 3 4 5 6 7 8. திரும்ப 1 2 3 4 5 6 7 8. Okay, down. 1 2 3 4 5 6 7 8. Left. அவ்வளவுதான். 30 கரெக்டா சூரிய கலையில 30 முறை, சந்திர கல்ல 30 முறை. 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் கழிச்சிட்டு அப்படியே பாருங்க. அப்படியே ரிலாக்ஸா இருக்கும். அப்படியே ஒரு போதையா இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு போயிருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அப்படியே மாறினே வரும். தூக்கம் நல்லா வரும். அமைதியாயிடுவீங்க. பேசவே வராது, பேசவே மாட்டீங்க. ஈவினிங் அப்படின்னு இல்லை. அவ்வளவுதான். பிராணாயாமம் அப்படிங்கிறது வந்து எப்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா காலை நேரத்துல ரொம்ப பவர். என்ன காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் ஓசோன் இறங்கி வருது. அந்த டைம்ல 6 மணிக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிராணசக்தி பயங்கரமா சார்ஜ் ஆகும். நல்லா வண்டி வண்டியா 40 நோய் 30 நோய் எழுதி வச்சுக்கிறவங்க காலையில எழுந்து, இன்னும் சொல்ல போனா நீங்க பிராணாயாமத்தை செஞ்சுட்டு தான் யோகா செய்யணும். யோகாசனத்தை செஞ்சுட்டு பிராணாயாமம் செய்ய போனா உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க முதல்ல பிராணாயாமத்தை செஞ்சுட்டு கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க யோகா பண்ணீங்கன்னா அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் பேட்டரி ஃபுல் ஆயிடும். சார்ஜ் இப்ப ஏதோ சோடியம் பேட்டரி, நம்ம இந்தியா சோடியம் பேட்டரி வந்து 3 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல வந்து 80% சார்ஜ் ஆகிற மாதிரி டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி 10 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடும் உடம்பு. பேட்டரி பவர் ஃபுல் ஆயிடும். உங்க பேட்டரி பவர் புரியுதா? இது மாதிரி உள்ள பிராணசக்தி உள்ள போக 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 ஆள் எப்படி மாறுறீங்க மட்டும் பாருங்க. அப்படியே அந்த தெரு நாயி, வீட்டு நாயி, போலீஸ் நாயி, மிலிட்டரி நாயின்னு இருக்கு, பாத்துருக்கீங்களா? தெருநாய் எப்படி இருக்கும்? தெருநாய் பாத்துருப்பீங்க, அது தெரியும். அது சொல் நாய் ஒண்ணு இருக்கும், அது 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 இன்னும் மோசமா இருக்கும். வீட்டு நாய் வந்து செல்லப்பிராணி, அது ஒரு மாதிரி இருக்கும். போலீஸ் நாய் பாருங்க, அது எப்படி இருக்கும்? நீங்க வீட்டு நாய் பாருங்க, பாப்பீங்க, கொஞ்சம் செல்லம் புஜ்ஜி பேர் வச்சு கும்பிடுவீங்க, பேர் வச்சு கொஞ்சுவீங்க. போலீஸ் நாய் உங்களால கொஞ்ச முடியுமா? அது பார்த்தா அது பார்வை எப்படி இருக்கும்? உங்களுக்கு இந்த கொலை நடுங்குன்னு, அது பார்க்கும் போதே கொலை நடுங்குதுன்னு. மிலிட்டரி நாய் பார்த்துருக்கீங்களா?
அதை பாத்தீங்கன்னா ஹீரோ கொலையே நடுங்கும், உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் பயம். மிலிட்டரி நாய் வந்து அப்படி ஒரு போர்ஸ், அப்படி ஒரு பயிற்சி. அந்த மாதிரி இந்த பிராணாயாமம் செய்யும் போது கான்சன்ட்ரேஷன் பயங்கரமா இருக்கும். அது நீங்க செய்யறத பொறுத்தது. சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சாருன்னா ஒரு நிமிஷத்துல முடிச்சிருவாரு. 500 பேஜ் இருக்கிற புக்கை ஒரு நிமிஷம் படிச்சு முஸ்தீக் போட்டு போயினே இருப்பாரு. நீங்க 4 வரி இருக்கிறதே வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, பொறுக்கி ஒவ்வொரு எழுத்தா பொறுக்கி போட்டு படிச்சுக்கின்னு இதையே மெமரி பண்ணும்போது அவசரப்படுறீங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒண்ணும் இல்ல, அவ்வளவு பவர் இருக்கு. எப்படி வந்தது? அப்ப படிக்க மாட்டாரா, சும்மா பேப்பர் பண்ண நவுத்துறாரா? நீங்க எப்படிதான் நினைப்பீங்க அவர் சும்மா பேஜ் அப்படி நவுத்திட்டு புக் வச்சு போயிடுறாரு. அப்படி இல்லை, அப்படி பார்த்தாருன்னா அப்படி ஸ்கேன் ஆகும், அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் அர்த்தம். அவ்வளவு கான்சென்ட்ரேஷன், மன ஒருமைப்பாடு அர்த்தம். அந்த மாதிரிலாம் மன ஒருமைப்பாடு வேணுன்றவங்க லைஃப்ல ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், ஒரு தனித்துவமான மனிதனா நீங்க விளங்கணும், 10ஓட போகணும் இல்லாம தனி ஆளா தெரியணும். போலீஸ் நாய் தனியா தெரியும், மிலிட்டரி நாய் தனியா தெரியும், தெரு நாய் தான் சுத்தி கிடக்கும் மொத்தமா. அப்படித்தானே? கூட்டமா சுத்தி கிடக்கும், குழச்சிக்கின்னு எல்லாத்தையும் குப்பையை கலைக்கணும். போலீஸ்னா அது வேற மாதிரி இருக்கும், மிலிட்டரி அது வேற லெவல்ல இருக்கும். பெல்ட் எல்லாம் போட்டுக்கணும், அதுக்குன்னு ஒரு அவார்டு எல்லாம் கொடுத்துக்கணும், அது வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு தனித்துவத்தோட ஒவ்வொரு மனிதனும் தனித்துவத்தோட இருக்க பாருங்க. 10ஓட போனா இருந்தீங்கன்னா அது அசிங்கம். வெந்தது தின்னமா, வேலை வந்த போனோமா அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லலாம் பாரு. நம்ம இருக்கிறதே தெரியக்கூடாதுரா, நம்ம வாழறதே தெரியக்கூடாது, அதாவது வந்ததே தெரியக்கூடாது, போனதே தெரியக்கூடாது, அது மாதிரி இருந்து போயிட்டா அப்பெல்லாம் கிடையாது. நீங்க இந்த பூமிக்கு வந்திருக்கீங்கன்னா முடிச்சுட்டு போகும்போது உங்க பேர் வந்து இந்த இடத்துல வந்து பதிவாகும். எந்த இடத்துல? பூமியில பதிவாகும். இப்படி ஒரு ஆள் அப்துல் கலாம், அவர் இல்ல, அவர் பேரு பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி பேர் விவேகானந்தர், பெரும் தலைவர் காமராஜர், அண்ணா எல்லாம் தான் சொல்றேன். அந்த மாதிரி உங்க பேரை பதிவு பண்ணிட்டு போயிரு. நீங்க வந்து பிறந்துட்டு போறீங்கன்னா உங்க பேர் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். அப்போ நீங்க எப்படி இருந்தா பதிவாகும்? ஒரு தனித்துவமா இருக்கணும், அப்படித்தானே? ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு தனித்துவமான ஒரு நபரா இருந்தாதான் இதெல்லாம் பேர் பதிவு பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க இருக்கணும். லைஃப்ல வந்து நீங்க ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும்னா கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாதவங்களால எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது, லைஃப்ல முன்னுக்கு வரவே மாட்டாங்க. அப்ப கான்சன்ட்ரேஷன் வேணுன்றவங்க இதை செய்யுங்க, பிராணாயாமம் செய்யுங்க, யோகா பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. அதிகமான சக்தி இது. செய்யுங்க, செஞ்சு பாருங்க. அடுத்த வாரம் உங்க முகத்தை பாருங்க, அப்படியே கொஞ்சம் மாறி இருக்கும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு போயிருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அடுத்த வாரமே தெரியும். உங்க வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, என்னங்க முகமே மாறி போன வருது, அமைதியாயிட்டீங்க அப்படின்னு. நீங்க என்ன பண்ணீங்க? அது அப்படியா அப்படின்னு கேட்க மாட்டீங்க. ஞானம் பிறந்துருச்சு, ஞானம் நோக்கி போயிட்டு இருக்காரு. வஜ்ராசனம் வாங்க, முட்டி பேத்தான்னு போறேன். இப்போ முட்டி பேத்தான்னு போறோம். வஜ்ராசனம் போட்டு தான் செய்யறதெல்லாம் பாயிண்ட் மறக்கூடாது. நிறைய நோய் வண்டியா வச்சிருக்கீங்க. கண்ணு பிரச்சனை, காது பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, முட்டி வலி, இடுப்பு வலி, பிபி, சுகர், ஆஸ்துமா, எந்த சொல்லிட்டு பார்த்தா நீங்க வச்சு பேர் அது எனக்கு தெரியாது. அப்படிலாம் ஒரு நோய் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் குறைபாடு இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். அது ஒழுங்கினமான ஒரு செயல்பாடு குறைபாடு இருக்கு. பிபி, சுகர், முட்டி வலி, இடுப்பு வலி, இதெல்லாம் நீங்க பேர் வச்சுக்கிறது. புரியுங்களா? உட்காந்து செஞ்சு பாருங்க. இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. ஒரு வாரத்துல பாருங்க, செஞ்சு பாருங்க. சுகர்லாம் ஓடி போயிடும். 1 வீக்ல ஓடி போயிடும் சுகர். ஹார்ட் எல்லாம் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும், ஃபங்க்ஷன் ஆகும். பாத்துக்கோங்க. பிளட் கொஞ்சம் அந்த திக்கா இருக்கிறதுல கொஞ்சம் அந்த பிராணன் உள்ள போயிட்டு அது எந்த தன்மையில் இருக்கணும்னு இருக்கோ அப்படி கொண்டு போகும். சரியா? அதெல்லாம் பாத்துக்கோங்க. தேவைப்பட்டா வேணா எடுத்துக்கோங்க. ஏதாவது இந்த டானிக் மாதிரி ஏதாவது இருந்தா தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க, இல்ல அப்படி கொண்டு போகும். சரியா? பினிஷ். இதுல டவுட் இருக்கா? எந்த டவுட்டும் இல்லை. கிளியரா சொல்லிட்டுனா கம் டு வஜ்ராசனம், நமஸ்காரம் முத்ரா, க்ளோஸ் ரைட். பிராணாயாமம் பேர் ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லாதீங்க. அனுலோம விலோமம், அவ்வளவுதான். முதல் பிராணாயாமம் அனுலோம விலோமம். 2வது பிராணாயாமம் வந்து சூரியகலை, சந்திரகலை அப்படின்னு சொல்லிக்கோங்க. சூரிய போதனா, சந்திர போதனா, இதெல்லாம் சொன்னீங்களே தெரியலையே. சூரியகலை, சந்திரகலை பாத்துக்கோங்க. நமஸ்காரம் முத்ரா, க்ளோஸ் ரைட்.
சித்தஸ்ய வதேன வாசாம் மலம் சரீரஸ்ய வைத்யேகநாம் யோபாகரோதம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலி பிராஞ்சலிரானதோஸ்மி. Hands hold on the back, bend forward, slowly get up, open your eyes, come to Sukhasana. கவனிங்க, நார்மலா பாருங்க. பிராணாயாமம் நீங்க செய்ய பாருங்க, யோகாசனம் நீங்க செய்ய போறீங்கன்னா சாப்பிட்டதுல இருந்து 4 மணி நேரம் கழிச்சு மினிமம் டைம் இருந்தா செய்யணும். அதான் வயிறு காலியாகணும். பிராணாயாமம் செய்ய போறீங்கன்னு சொன்னா மேக்சிமம் 6 hours கேப் இருக்கும் நீங்க சாப்பிட்டதுக்கும் பிராணாயாமம் செய்யறதுக்கும். அவங்க பார்த்துக்கோங்க. அப்படின்னா என்ன, வயிறு சுத்தமா எதுவுமே வயிற்றுல காலியா இருக்கணும். தேவைப்பட்டா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கலாம், தேவைப்பட்டா. இவ்வளவுதான். மற்றபடி ஏதாவது ஃபுட்டு இருந்துக்குன்னு நீங்க ஏதாவது பிராணாயாமம் செஞ்சீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆயிடும். பேபி ஆகினே இருக்கும், நிக்கவே நிக்காது. ஹாஸ்பிட்டல் தான் போகணும், இன்ஜெக்ஷன் தான் போடணும். அது மாதிரி ஆயிடும், ஃபுட் பாய்சன் ஆயிடும். பார்த்துக்கோங்க. இந்த கீரைகள்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour 2 மணி நேரத்துல உட்காந்து நான் 5 மணிக்கு 4 மணிக்கு சாப்பிட்டேன், ஒரு 6 மணிக்கு வந்து பிராணாயாமம் செஞ்சுட்டேன் அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆயிடும். அதோட பேதி தான் போயிட்டு பிடிக்கணும். அவ்வளவுதான். பார்த்துக்கோங்க. வயிறு ரொம்ப காலியாகும். 6 hours தேவை சாப்பிட்டதுக்கு அப்புறம். யோகாசனம் செஞ்சா 5 மணி நேரம் கேப் தேவை சாப்பிட்டதுல இருந்து. பிராணாயாமத்துக்கு 6 hours மேக்ஸிமம் கேப் தேவை. நைட்டை விட உட்காந்து செய்யுங்க. நீங்க 8 மணிக்கு சாப்பிட்டுட்டீங்க, தூக்கம் வரல, மாடி மேல போய் உட்காந்துன்னு பிராணாயாமம் செய்யுங்க. சூப்பரா இருக்கும். நல்ல ஃபீல். அமைதியா இருப்பீங்க, ரிலாக்ஸா இருப்பீங்க, கோவப்பட மாட்டீங்க, எரிச்சல் பட மாட்டீங்க. ஸ்மூத்தா போகும் லைஃப். சரியா? பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.